குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த ஆன்லைன் ட்ரைனிங் ஆன் சைல்டு ரைட்ஸ் அதனுடைய 8வது நாள் நிகழ்வுல இருக்கிறோம். இன்றைக்கு தலைப்பு சைக்கோ சோஷியல் சப்போர்ட் டு சில்ட்ரன் இன் டிஃபிகல்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ், அதாவது இடர்நிலையில் உள்ள குழந்தைகளுக்கு சமூக மனநல பராமரிப்பு. நமக்கு நிம்மான்ஸை தவிர பெட்டராக எந்த நிறுவனமும் நமக்கு அளிக்க வாய்ப்பில்லை. ஆகவே இந்த மிக சிறப்பான ரிசோர்ஸ் பர்சன் வேண்டும் என்று நாம நிம்மான்ஸ்ல இருந்தே அதனுடைய அசோசியேட் ப்ரொஃபசர் டாக்டர் அரவிந்த்ராஜ் அவர்களை அழைத்திருக்கின்றோம். அவரை உங்கள் வருக வருக என வரவேற்கிறேன். இப்போ எல்லாரையுமே வழக்கம் போல நான் சொன்ன மாதிரி எல்லாரையுமே மியூட் பண்ணிட்டு நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு போறோம். அவர் டாக்டர் அரவிந்த் அன்மியூட் பண்ணிட்டு அவர் பேச ஆரம்பிப்பாரு. அதற்கு பிறகு நமக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். இடையிலேயே நம்ம பங்கேற்கக்கூடிய அலுவலர்கள் அவருடைய கிராஸ் ரூட் லெவல் எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுவாங்க. நவ் ஓவர் டு மிஸ்டர் டாக்டர் அரவிந்த்ராஜ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே. அனைவருக்கும் காலை வணக்கம். நிறுவனத்தின் மூலமாக இந்த ஒரு ஆன்லைன் செஷன் எடுக்கிறதுல மிக சந்தோஷம். ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் வி ஹவ் அசோசியேட் ஆகிருக்கிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வி ஹவ் அகைன் மெட் இந்த ஒரு COVID-19 சந்தர்ப்பத்தில் இந்த ஒரு விஷயத்தை பற்றி இடர்மிகு சூழலில் இருக்கிற குழந்தைகளுக்கு சமூக மனநல பராமரிப்பை எப்படி வழங்குறது, அவங்கவுங்க கெப்பாசிட்டியில். என்ன நிறைய பேக்ரவுண்ட்ல இருந்து இருப்போம். இப்போ சார் சொன்னது போல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, ஹெட் மாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, என்ஜிஓ ஸ்டாஃப்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அந்தந்த கெப்பாசிட்டியில் எந்த மாதிரியான சைக்கோ சோஷியல் சப்போர்ட் ப்ரோக்ராம்ஸ் பண்ணலாம், அது பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஒரு புரிதல் நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்ற விஷயங்களை தான் நம்ம இந்த ஒரு செஷனில் பார்க்க போகிறோம். ஒரு செஷனுக்கு போகிறதுக்கு முன்னால் ஜென்ரலாகவே நாம் சொல்கிறது இதுதான். இந்த சைக்கோ சோஷியல் சப்போர்ட் அப்படின்ற ஒரு விஷயம், சமூக மனநல பராமரிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு தனிப்பட்ட ஒரு சர்வீஸ் கிடையாது. இதை ஒரு கிராஸ் கட்டிங் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம். உதாரணம் ஜென்ரலாகவே நாம் எப்படி சொல்லுவோம்னா, இங்கே இந்த பயிற்சியிலேயே மற்ற செஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதாவது குழந்தைகளுடைய உரிமை, அதே போல் பள்ளிகளை தரம் உயர்த்திய அரசு பள்ளி ஆசிரியர்கள், வாழ்க்கை திறன் கல்வி, மேற்படிப்புக்கு வழிகாட்டுதல், இந்த மாதிரி நிறைய செஷன்ஸ் இருக்கு. அதே சமயத்தில் அவங்களுடைய உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே போல் குழந்தை பங்கேற்பு, பெண் கொலை, இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்துலேயும் இந்த எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த சமூக மனநல பராமரிப்புன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதாவது எங்களை மாதிரி மென்டல் ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மென்டல் ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸ், எங்களை மாதிரி ஒரு சமூக மனநல நிபுணர்கள் மிக மிக குறைவு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக எடுத்த கணக்கெடுப்புப்படி இந்த 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 நம்ம நாட்டிலேயே அதிகப்படியாக போனால் ஒரு 15,000 பேர் தான் இருப்பாங்க அதிகப்படியாக. இந்த 15,000 பேரும் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த நிபுணர்கள் மேக்சிமம் எல்லாம் ஹாஸ்பிட்டல் சென்டர்டாகவே இருக்கிறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹாஸ்பிட்டலுக்கு வர்றவங்களுக்கு மட்டுமே மனநல சம்மந்தப்பட்ட, சமூக மனநல சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது இல்லை. உதாரணத்துக்கு ஒரு 100 பேருக்கு மனநலம் மற்றும் சமூக மனநல சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குன்னா, அதில் வெறும் 10 பேர் மட்டும்தான் மனநல ஆலோசனைக்கும் மனநல ட்ரீட்மெண்ட் சிகிச்சைக்கும் இந்த மாதிரி ஆஸ்பத்திரிக்கு வராங்க. மீதி 90 பேர் அந்த கம்யூனிட்டிலேயே இருக்கிறாங்க. அந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்கள அட்ரஸ் பண்ணுறதுக்கு நம்மளால் போக முடியல. காரணம் என்னென்னா, போதுமான அளவு ஆட்கள் இல்லாததுனால. அந்த ஒரு காரணத்துக்காக தான் கம்யூனிட்டி ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட இந்த சைக்கோ சோஷியல் சப்போர்ட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்களை நாம் பகிர்ந்துக்கிட்டோம்னா, அவங்க செய்யக்கூடிய அன்றாட பணிகளில் இந்த 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 சமூக மனநல பராமரிப்பை புகுத்திக்கலாம். இது ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு கல்யாண வீட்டில் நிறைய உணவு வகைகள் பரிமாறுறாங்க. ஆனாலும் அந்த பரிமாறுற உணவு வகைகளில் போதுமான உப்பு இல்லை அப்படின்னா, அந்த உணவு வகைகள் எத்தனை பரிமாறினாலும் வேஸ்ட். உதாரணத்துக்கு COVID-19 எத்தனையோ சர்வீசஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க, இது கொடுக்குறாங்க.
அந்த சர்வீசஸ் கொடுக்கும் பொழுது இந்த சைக்கோ சோஷியல் கேர் டெக்னிக், சமூக மனநல பராமரிப்பு டெக்னிக்ஸை நம்ம பயன்படுத்தலை அப்படின்னா, அது வந்து உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதோ ஒரு ரிசோர்ஸ் மெட்டீரியலே கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது தூக்கி போடுறது எப்படி, கையில் அரவணைச்சு கொடுக்கறது எப்படி, ஏன்னோ இந்த 2 விஷயங்கள் தான் இந்த 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 சமூக மனநல பராமரிப்புன்ற ஒரு விஷயத்த இன்டகிரேட் பண்ணணுன்றது. அது மட்டும் இல்லாமல் ஒரு தனிப்பட்ட சர்வீசஸ் கிடையாது. இது இடர்மிகு சூழல்களில், அது மட்டும் இல்லாமல் பேரிடர் காலங்களில் வேலை செய்கிற ஒவ்வொருத்தரும் இந்த ஒரு விஷயத்தை, இந்த ஒரு சின்ன சிட்டிகை அளவு உப்பை வந்து நம்ம பயன்படுத்தி ஆகும். அளவுக்கு அதிகமான உப்பு என்ன ஆகும்னு தெரியும். ஸோ அது மட்டுமே சாப்பிட்டாலும் ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது. அதே சமயத்தில் அது இல்லாமையும் நம்ம செய்யக்கூடிய பணிகளில் வந்து அந்த அளவு வந்து பாசிட்டிவான அவுட்கம் இருக்காது. ஸோ இந்த ஒரு சின்ன உதாரணத்தோட இந்த சைக்கோசோஷியல் சப்போர்ட்டினுடைய முக்கியத்துவம், அது மட்டும் இல்லாமல் இடர்மிகு சூழல்களில் இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த சமூக மனநல பராமரிப்பு எதுக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இடர்மிகு சூழல் இல்லைன்னா வந்து சமூக மனநல பராமரிப்பு குழந்தைகள் அப்படின்றதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால பொதுவாக குழந்தைகள் வளர்ச்சினா சொல்லலாம். குழந்தைகள் வளர்ச்சி அப்படின்னும் பொழுது எந்தெந்த விஷயங்கள்ல நம்ம ரைட். ஸோ ஐ திங்க் நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். மேபி லேட்டர் ஸ்டேஜஸில் நம்ம இது சம்மந்தமான டிஸ்கஷன்ஸ் இது பண்ணலாம். இப்போ நம்ம அந்த குழந்தைகள் வளர்ச்சின்னு பார்க்கும்போது பொதுவாகவே மற்ற சாதாரண சூழ்நிலைகளில் கூட இப்போ அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சின்னு பார்க்குறத வந்து நம்ம இப்போ இருக்கிற பெற்றோர்களாக இருக்கட்டும், பள்ளிகளில் இருக்கட்டும், எல்லாம் அந்த அறிவு சம்மந்தப்பட்ட வளர்ச்சிகளை மட்டும்தான் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது வெறும் உடல் வளர்ச்சியை மட்டும் வளர்ச்சியாக சொல்றதில்லை. அது என்னன்னா உடல் ரீதியான வளர்ச்சி, மன ரீதியான வளர்ச்சி, அது மட்டும் இல்லாமல் சமூக ரீதியான வளர்ச்சி. உதாரணத்துக்கு பாருங்க, உடல் ரீதியான வளர்ச்சியில் ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், கரெக்ட் வயசுக்கு கரெக்ட் வெயிட், கரெக்ட் ஹைட் இருக்கா, அந்த மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்த் ஆகுதா, மற்ற அந்த மைல் ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த நிற்கிறது, நடக்கிறது, ஓடுறது, அதெல்லாம் அந்தந்த டைமுக்கு அந்த ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் இருக்கா, சென்சரி அந்த சென்சரி எல்லா விதமான ஐம்புலங்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த டெவலப்மெண்ட் நல்லா இருக்கா. இது வந்து பயாலாஜிக்கல் டெவலப்மெண்ட். சைக்கலாஜிக்கல் டெவலப்மெண்ட்ல 2 விதமான விஷயங்கள் இருக்கு. சைக்கலாஜிக்கல்னும் போது மன ரீதியான வந்து ஒன்று வந்து எமோஷனல், அதாவது உணர்வு ரீதியான வளர்ச்சி, இன்னொன்று வந்து அறிவு ரீதியான காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். எமோஷன்ஸ் அது சரியான டைம்ல சரியான ஒரு உணர்ச்சிகளை கொடுக்க முடியுதா, இல்லை மற்றவங்களுடைய உணர்ச்சிகளை வந்து நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா, ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள்ல வரக்கூடிய உணர்வுகளை வந்து எப்படி வந்து நம்ம கையாளுறது. அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில நான் இதுக்கு முன்ன செஷன்ஸ்ல பார்த்துருப்பீங்க, ஒரு ஆறுச்சாமியும் அவர் இன்னொருத்தர் லைஃப் ஸ்கில்ஸ் எஜுகேஷன் பத்தி எடுத்திருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்த எமோஷனல் டெவலப்மெண்ட் பத்தி, இல்லை எமோஷனல் மேனேஜ் பண்றது எப்படி, அது மட்டும் இல்லாம காக்னிட்டிவ் அறிவு சம்பந்தப்பட்ட ஒரு முடிவுகளை எடுக்கிறது எப்படி, அது எல்லாம் வந்து சைக்கலாஜிக்கல் டெவலப்மெண்ட். இன்னொன்னு முக்கியமான விஷயம் சோஷியல் டெவலப்மெண்ட். இன்னொருத்தவங்க கிட்ட அந்த இன்டர்பர்சனல், இன்னொருவருடன் இருக்கக்கூடிய உறவுகள் எப்படி வந்து மேம்படுத்துறது, இன்னொருவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்றது, இருக்கக்கூடிய சமுதாயத்துடைய அந்த அந்த வாழ்க்கை முறைகள், இல்லைன்னா வந்து அந்த மாரல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், எது ரைட்டு எது தப்பு, அந்த விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற குழந்தைகளுக்கு உண்டான வளர்ச்சியை தான் நம்ம அந்த பயோ சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். பொதுவாகவே உதாரணத்துக்கு இங்க பாத்தீங்கன்னா இதுல 3 கியூ இருக்கு. ஒன்னு வந்து அடுத்தது வந்து மன வளர்ச்சி. மன வளர்ச்சியிலேயே 3 விஷயங்கள் இருக்கு. உடல் வளர்ச்சின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது போல அந்த வயதுக்கு தகுந்த மாதிரியான உடல் வளர்ச்சி, பலம், அதே போல ஹைட்டு, அந்த விஷயங்கள் எல்லாம். இந்த சைக்கலாஜிக்கல் டெவலப்மெண்ட்னு பார்க்கும்போது 3 கியூ இருக்கு. என்ன கியூ அப்படின்னா அறிவு சார்ந்த வளர்ச்சி. அறிவு சார்ந்த வளர்ச்சியை தான் நம்ம இன்டெலிஜென்ட் கோஷன்ட் அப்படின்னு சொல்றோம், ஐக்யூ லெவல். இரண்டாவது தான் அந்த உணர்வு ரீதியான வளர்ச்சின்னு சொன்னோம் இல்லைங்களா, எமோஷனல் கோஷன்ட்.
அதே போல் மூணாவது இந்த சோஷியல் டெவலப்மெண்ட்டு, அதை வந்து சோஷியல் கோஷன்ட்னு சொல்லுவோம். இந்த 3 கியூ அது மட்டுமா, அதோட சேர்த்து உடல் வளர்ச்சி, இந்த நாலுமே வந்து ஒன்றுக்கொன்று சளைத்ததல்ல, ஒன்றுக்கொன்று குறைந்ததல்ல. இல்லை உடல் வளர்ந்தா போதும் அப்படின்னு சொல்லி நல்லா வளர்ந்துருப்பாங்க. ஒரு சின்ன விஷயம்னா அவங்களால அந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ணும். நல்லா வளர்ந்துருப்பாங்க. இந்த சின்ன விஷயத்துல அவங்களால அந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். நல்லா படிப்பாங்க, ஐக்யூ நல்லா இருக்கும். திடீர்னு பார்த்தா எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு சூசைட் அட்டம் பண்ண நியூஸஸ் எல்லாம் வந்துருக்கும். அது பார்த்தீங்கன்னா எமோஷனல் கோஷன்ட் இல்லை. நல்லா படிப்பான், அறிவாக பேசுவாங்க. ஆனால் இன்னொருத்தவங்க கிட்ட போய் பேசி பழகிறதுக்கு அவங்களுக்கு கூச்சமாக இருக்கும். சோஷியல் கோஷன்ட் இருக்காது. நல்லா. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், இட் இஸ் நாட் only biological development, it is not only psychological development, it is not only social development. இந்த 3 டெவலப்மெண்ட்டும் இட் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். பார்த்தீங்கன்னா இப்போ he would be getting first rank, ஆனால் வந்து he will not share notes with anybody. ஐயோ அவன் ஃபர்ஸ்ட் வந்துட்டான் பாருங்க. இங்கே அந்த சோஷியல் டெவலப்மெண்ட்டே இல்லை, அந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்பே இல்லை. சில நேரங்களில் வந்து he would be not studying well, but at the same time he would be able to அந்த தினசரி நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ண அவங்களால முடியும். இந்த மாதிரி நம்ம கேர்கிவர்ஸ், நம்ம கேர்கிவர்ஸ்ன்னு சொல்லும்போது யாருன்றது நான் அதுக்கப்புறம் வரேன். பட் ஒரு குழந்தையோடைய வளர்ச்சி, நார்மலான வளர்ச்சினா என்ன அப்படின்னா இந்த 4 விஷயங்களுமே அடங்கும். என்ன 4 விஷயங்கள்? ஒன்று வந்து உடல் ரீதியான வளர்ச்சி, அடுத்தது சைக்கலாஜிக்கல்ல 2, ஒன்று வந்து எமோஷனல், இன்னொன்று அதாவது உணர்வு ரீதியான வளர்ச்சி, அதுக்கடுத்தது இன்டெலிஜென்ட் அதாவது அறிவு ரீதியான வளர்ச்சி. ஸோ அது ஐக்யூ அண்ட் இக்யூ. மூணாவது சோஷியல் டெவலப்மெண்ட், அது வந்து எஸ்கியூ. ஏன்னோ ஐக்யூ, இக்யூ அண்ட் எஸ்கியூ. மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஈவன் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் கூட இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் ஐக்யூ டெவலப்மெண்ட்ல தான் இருக்கு. ஸோ ஐக்யூ டெவலப்மெண்ட் மட்டுமே பார்த்துங்க பாருங்க. இந்த மாதிரியான ஒரு இடர்மிகு சூழல்ல குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியுமாட்டா. தட் இஸ் வை என்ன ஆகுதுன்னா பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த டெவலப்மெண்ட்டுக்கு மெயினான காரணங்கள் எப்படி இந்த டெவலப்மெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ப்ராசஸ் கால்ட் சோஷியலைசேஷன் ப்ராசஸ். அதாவது அந்த சமூக விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதாவது என்னென்ன அந்த வளர்ச்சி இருக்கு இல்லைங்களா, உடல் ரீதியான, மன ரீதியான, சமூக ரீதியான வளர்ச்சி, அதுக்கு இந்த சோஷியலைசேஷன் ப்ராசஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. என்ன அந்த சோஷியலைசேஷன்ல யாரெல்லாம் வராங்க அப்படின்னு பார்த்தா, முதல்ல வர்றது வந்து குடும்பம் விஷயங்கள், டிசிப்ளினா இருக்கட்டும், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்ற விஷயமா இருக்கட்டும், அந்த விஷயங்கள் எல்லாமே ஸ்கூல்ல கத்துக்கிற விஷயங்கள். அந்த ஸ்கூல்ல கூட தான் இந்த ஐக்யூன்ற ஒரு விஷயமும் டெவலப் ஆகும். ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கிறதுனால தான் பயாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டும் நல்லா இருக்கும். ஸ்கூல்ல இந்த நாடகங்கள் இல்லை இந்த எக்ஸ்கர்ஷன் கூட்டிட்டு போகிறதுனால தான் இந்த சோஷியல் கோஷன்ட்டும் டெவலப் ஆகும். ஏதாவது ஒன்று பசங்களுக்கு ஏதாவதுன்னா இவங்க போய் ஹெல்ப் பண்ணும்பொழுது தான் ஸ்கூல்ன்ற ஒரு விஷயம் வந்து அஃப்கோர்ஸ் ஃபேமிலியில் அந்த அந்த ஆரம்பிக்கிறதுக்கு வந்து ஃபேமிலின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகிறதுக்கு இந்த அந்த ஸ்கூல் ஏன் காலேஜ் இல்லையா அப்படின்னும் பொழுது, இந்த ஸ்கூலில் தான் வந்து பை 16 அவங்க 10வது 12வது முடிப்பாங்க இல்லைங்களா, அந்த 10வது 12வது முடிக்கும் பொழுது தான் அவங்களோட பர்சனாலிட்டினா நல்ல ஸ்மார்ட், அந்த பர்சனாலிட்டி கிடையாது. இது வந்து நான் சொல்லக்கூடிய அந்த ஐக்யூ, இக்யூ, எஸ்கியூன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அதெல்லாம் சேரு அந்த ஒரு குறிப்பிட்ட சூழல்ல இவங்க எப்படி நடந்துப்பாங்கன்ற அந்த ஒரு பர்சனாலிட்டி அந்த 18 வயசுல ஃபார்ம் ஆகுது. அது வரையிலையும் நம்ம எப்படி வேணா அவங்கள மோல்டு பண்ணலாம். அந்த மோல்டு பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்கூலுன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோடு சேர்த்து ஃபேமிலி, ஃபஸ்ட்டு வரக்கூடிய சர்க்கிள் வந்து ஃபேமிலி, அடுத்து வரக்கூடிய சர்க்கிள் வந்து ஸ்கூல், ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் டீச்சர்ஸ் கூட. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பையனுக்கு இப்போ நீங்களே உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட்னால இருக்காது, அந்த சப்ஜெக்டை சொல்லி கொடுத்த டீச்சரை உங்களுக்கு பிடிக்காது. அதனால அந்த சப்ஜெக்ட் அப்படின்னா
அந்த ஒரு குறிப்பிட்ட ஆளோடைய இன்ஃப்ளூயன்ஸ் உங்க மேல என்னன்றது பாருங்க. அந்த அந்த ஆசிரியர் இருக்கக்கூடிய பள்ளியோட இன்ஃப்ளூயன்ஸ் என்னன்றது பாருங்க. இந்த வட்டத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் சரியா அமைஞ்சிருச்சுன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஃபேமிலியில சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஃபேமிலியில கிடைக்க வேண்டிய சப்போர்ட்டு, ஃபேமிலியில கிடைக்க வேண்டிய அந்த அன்பு அரவணைப்பெல்லாம் இருக்காம இருக்கும். அதனால சில குழந்தைகள் மூர்க்கத்தனமா வந்து நடந்துப்பாங்க. பட் அந்த விஷயத்த வந்து ஸ்கூல்ல வந்து சேஞ்ச் பண்றதுக்கு, மாத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனாலதான் வந்து இப்ப குழந்தைகளே வந்து இப்போ 10வது வயசுலலாம் சில பசங்கள்லாம் வந்து சிகரெட் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அதுதான் வந்து கடைசி விரலையும் இருக்கும். இந்த ஸ்கூல் காலேஜ்ல இந்த விஷயங்கள் இல்லாத இருக்கிறவங்கள பாருங்க, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அதை பயன்படுத்த மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த வயசுல ஃபார்ம் ஆகுறது தான் கடைசி வரலையும். சில சில நம்ம பழமொழிகளே இருக்கு இல்லைங்களா? 5ல் வளையாதது 50ல் வளையுமா, தொட்டில் பழக்கம். அந்த தொட்டில்ன்றது வந்து வெறும் தொட்டில் கிடையாது, டில் 16 இயர்ஸ். அண்ட் தட்ஸ் வை இந்த சோஷியலைசேஷன் ப்ராசஸ்ல இந்த வட்டங்கள்ல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது 3வது சமுதாயம், இந்த சொசைட்டல் லெவல். இந்த 2வது கட்டத்துல நம்ம அவங்கள கொஞ்சம் ஷேப் பண்ணிட்டோம்னா சமுதாயம் கொஞ்சம் அவ்வளவா கேர் எடுக்கலைனாலும் அவங்க வந்து அந்த விஷயத்த வந்து பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு பாசிட்டிவா செயல்படுறதுக்கு முற்படுவாங்க. எல்லா சர்க்கிளும் வீக் ஆகும் பொழுதுதான் சம்டைம்ஸ் இந்த டெவலப்மெண்ட்டும் வீக் ஆகுது. அதுக்காக தான் சில நேரங்கள்ல நாம சொல்லுவோம், ஈவன் இந்த 16-15 வயசு பசங்க வந்து இந்த மாதிரியான பெண்களை கற்பழிச்சுட்டு அவங்க மாட்டிக்கும் பொழுது, எஸ், கற்பழிப்பு, செக்ஷுவல் அபியூஸ்ன்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப கொடூரமான விஷயம். ஆனா அவங்கள அதை செய்ய தூண்டுனது எந்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் தி சோஷியலைசிங் ஏஜென்ட்ஸ். ஏன்னா அவங்களுடைய ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க ஏன் அப்படி இந்த விஷயத்த பார்க்குறோம் அப்படின்னா இந்த சோஷியலைசேஷன் ப்ராசஸ் கொஞ்சம் அடிபடும் இந்த மாதிரியான ஒரு இடர்மிகு சூழல்கள்ல. அந்த அஃப்கோர்ஸ் அந்த சோஷியலைசேஷன் ப்ராசஸ் அடிபடும் பொழுது என்ன ஆகும், இந்த விஷயங்களும் கொஞ்சம் அடிவாங்கும். ஸோ இது நம்ம சைக்கோ சோஷியல் கேர்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, இதை திரும்ப எப்படி கொண்டு வர்றது, இது கொண்டு வர்றதுனால இந்த விஷயங்களை திரும்பவும் அந்த நார்மல் ட்ராக்குக்கு எப்படி கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம். அது பார்க்கறதுக்கு முன்னால பொதுவாக வெறும் இப்போ வந்து இடர்மிகு சூழல்கள்ல பேரிடர் இல்லைன்னா இந்த மாதிரியான ஒரு கோவிட்-19 பேரிடரா அறிவிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம இடர்மிகு சூழல்ல இருக்கிற குழந்தைகள்ல வந்து யார் யாருன்னு பார்க்கறதுக்கு முன்னால இங்க இந்த சூழல் நல்லா இருக்கணும் அப்படின்னா குடும்பம் ரீதியான, பள்ளிக்கூடம் மற்றும் நண்பர்கள், அதே போல சமூக ரீதியா விஷயங்கள் நல்லா இருக்கணும், இவங்களுடைய டெவலப்மெண்ட் கரெக்டா இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பெற்றோருடைய பங்கு என்ன? குழந்தைகளுக்கு அன்பும் ஆதரவு சிறந்த உதாரணமாக குழந்தை, அதாவது மாடல்னு சொல்லுவாங்க. மாடல் அப்படின்னா நீ 2 நேரமும் பல்லு விளக்கணும்னு சொல்லிட்டு நாமளே பல்லு விளக்காம காஃபி குடிச்சோம்னா அது உதாரணம் கிடையாது. பொய் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபோன் வரும் பொழுது நான் இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொன்னா குழந்தைகள் நம்மளுடைய செயல்களை தான் வந்து உதாரணமா எடுத்துப்பாங்க. இந்த கான்ஃபிடன்ஸ், நம்பிக்கையான உறவு முறையை அளிப்பது, மோட்டிவேஷன், அதாவது ஃபேமிலி லெவல்ல சொல்றேன். அதாவது நம்ம ஏதாவது சொல்ல வந்தா கம்முனு உனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னா இந்த ஒரு விஷயம் ஸ்கூல் லெவல்ல யாராவது கேட்டாலும் ஐயோ ஏதாவது சொன்னா யாராவது சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு அந்த விஷயம் வராது. குழந்தையின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. குழந்தைகளை சமுதாயப்படுத்தலுக்கு ஊக்குவிப்பது, அந்த சோஷியலைஸ் பண்றதுக்காக எங்கேயாவது கூட்டிட்டு போறது, வெளியில கூட்டிட்டு போறது, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு கூட்டிட்டு போறது, அதே போல அவங்களுடைய செல்ஃப் எஸ்டீம், சுயமதிப்பீட்டு, அந்த செல்ஃப் எஸ்டீமை, பாசிட்டிவ் செல்ஃப் எஸ்டீமை, அந்த அவங்க மேல இருக்கிற அந்த கான்ஃபிடென்ஸை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான செயல்களை, ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் அவங்கள பாராட்டுறது, அப்படி பண்ணும் பொழுது கண்டிப்பா குடும்ப அளவுல அந்த சூழல் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கும், அவங்களுக்கு ஆதரவா இருக்கும். யாருக்கு? அந்த குழந்தைகள் வந்து நல்லபடியான அந்த டெவலப்மெண்ட் வர்றதுக்கு ஆதரவா இருக்கும். அதே சமயத்துல ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்களின் பங்கு, பாசிட்டிவான ஒரு அவுட்லுக்கை கொடுக்கணும், வளர்க்கணும். நேர்மறையான வெளித்தோற்றம், பாசிட்டிவ் அவுட்லுக், அதாவது
அவங்க சுற்றி இருக்கிற விஷயங்கள், அவங்கள பற்றியான விஷயங்கள், அதை வந்து பாசிட்டிவாக சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு பாசிட்டிவான அனுபவம் ஏற்படும். சமுதாய உறவுகள், அதாவது சோஷியல் ரிலேஷன்ஷிப், லைஃப் ஸ்கில்ஸு, அது நம்ம சொல்லி கொடுத்துருப்பாங்க லாஸ்ட் செஷன்ஸில். அந்த இதெல்லாம் வந்து ப்ரமோஷன் ஆஃப் மென்டல் ஹெல்த்துக்காக. ஆல்ரெடி அவங்களுக்கு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை, மன ரீதியான பிரச்சனைகள் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இருக்கக்கூடிய திறன்களை வந்து இன்னும் மேம்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதே போல் சமுதாயத்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளை கற்றுக் கொடுப்பது, சோஷியலி அக்செப்டட் பிஹேவியர்ஸ். உதாரணத்துக்கு எச்ச துப்பக்கூடாது, இல்லை வந்து யாராவது ரோட்டில் அடிபட்டு இருந்தால் என்ன பண்ணணும், இல்லை இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயங்களை வந்து நம்ம சொல்லி கொடுக்கறது. அதே போல் கல்ச்சுரல் பலதரப்பட்ட கலாச்சாரத்திலேருந்து வர்றவங்களை எப்படி ஏற்றுக்கணும், புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் எப்படி ஏற்றுக்கணுன்ற விஷயங்களை சொல்லி கொடுக்கறதும் இந்த ஸ்கூலில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அது ஆசிரியர்களுடைய பெரும் பங்காக இருக்குது. அதே போல் நம்மளோட சமுதாயத்தில் யாரெல்லாம் இருக்காங்க, நான் இருக்கேன், ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனலாக, நீங்கள் இருக்கிறீங்க ஒரு என்ஜிஓவா, அந்த மாதிரி இருக்கும் பொழுது நாம் என்ன பண்ணலாம், அந்த மாதிரி இடர்மிகு சூழலில் இருக்கிற குழந்தைகளுக்கு கண்டறிவதே நம்மளுடைய பங்கு. சமுதாயப்படுத்துவதற்கு செயல் திட்டங்களை அதாவது அந்த சோஷியலைசேஷன், அதாவது அந்த ஃபர்ஸ்ட் 2 சர்க்கிளில் கிடைக்காத விஷயங்கள் நம்ம மூலியமா அவங்களுக்கு கிடைக்க வைக்கணும். பிற நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து குழந்தைகளுக்கு, அதாவது அந்த இன்டர்செக்டோரல் அப்ரோச் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. உதாரணத்துக்கு இப்போ நம்ம இந்த ப்ரெசன்டேஷனே இட் இஸ் அ எக்ஸாம்பிள் ஃபார் இன்டர்செக்டோரல் அப்ரோச். Maybe Hope is specialized in certain things. They may not be specialized in mental health. So they are networking. நம்ம mental health institution கூட நெட்வொர்க் பண்ணி we are doing some good for அந்த டார்கெட் குரூப்புக்கு நம்ம ஒரு நல்ல விஷயங்களை செய்கிறோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறது அந்த சமுதாயத்தில் இருக்கிற நம்மள மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸினுடைய மெயின் ரோல்னு சொல்லலாம். எனிவே இது இங்கிலீஷில் இருக்குது, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடர்மிகு சூழலில் உள்ள குழந்தைகள் யார்? ஆர்ஃபன்ஸ், பெற்றோர்களை இழந்த ஆதரவற்ற குழந்தைகள், 2 பெற்றோர்களையும் இழந்தவங்க, இல்லைன்னா சிங்கிள் பேரண்ட் சில்ட்ரன், ஒரு பெற்றோர்கள், குழந்தை சைல்ட் லேபர், அந்த குழந்தைகள் அந்த சில இடங்கள்ல வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க, இப்போ 18 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள், அவங்களையும் வந்து நம்ம இடர்மிகு சூழலில் உள்ள குழந்தைகள்னு சொல்கிறோம். சில நேரங்களில் இந்த தேவதாசி சிஸ்டம்னு இருக்கிற சமயத்தில் இப்போ இல்லைன்னு கவர்மெண்ட் சொன்னாலுமே அந்த ஒரு பிரிவினரை சேர்ந்தவர்களுடைய குழந்தைகள் வந்து கண்டிப்பாக அவங்கள நம்ம இடர்மிகு சூழலில் உள்ள குழந்தைகள்னு தான் சொல்லணும். ஏன்னா நாம் அவங்க கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுது நேரத்துலலாம் அந்த மாதிரி அவங்க அந்த ஒரு விஷயத்துல ஈடுபடலைனாலும் அந்த ஒரு குறிப்பிட்ட பிரிவுல இருந்து வந்ததுனால காலேஜ் போன பசங்கள்லாம் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வந்த கதைகள்லாம் இருக்கு, உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே போல தெருவோர குழந்தைகள், ஸ்ட்ரீட் சில்ட்ரன், அப்போ குழந்தைகளை சில நேரங்களில் கடத்தப்பட்டிருக்காங்க பல காரணங்களுக்காக, கிட்னாப் பண்ணுறது, இல்லை இப்போ வேறு தொழில்களில் ஈடுபடுத்துறதுக்காக, அந்த மாதிரி குழந்தைகள், ட்ராப் அவுட் சில்ட்ரன், அது காரணங்கள் வெவ்வேறு இருக்கலாம். பட் ட்ராப் அவுட் சில்ட்ரன், குடிப்பழக்கத்திற்கு மற்றும் போதை பழக்கத்திற்கு உள்ளான பெற்றோரின் குழந்தைகள், அப்புறம் செக்ஷுவல் அபியூஸ், பாலியல் வன்முறையில் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், உடல் நலம் மற்றும் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், சில்ட்ரன் வித் டிசபிலிட்டி, அதாவது ஃபிசிக்கல் டிசபிலிட்டி மட்டும் இல்லை, சைக்கலாஜிக்கல் மென்டல் டிசபிலிட்டி கூட. அதே போல HIV மற்றும் எய்ட்ஸ் நோய் தொற்றுள்ள நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், சில நேரங்களில் அந்த குழந்தைங்களுக்கு இருக்காது, பெற்றோர்களுக்கு இருக்கலாம். அந்த சமயங்கள்ல அந்த மாதிரியான குழந்தைகளை நாம இடர்மிகு சூழல்ல உள்ள குழந்தைகள்னு சொல்றோம். மாட்டிக்கிட்ட குழந்தைகள், சில குழந்தைகளுக்கு வந்து இந்த ஜுவனைல் ஹோம்ஸ்ல இருக்கிற குழந்தைகள், ஜுவனைல் ஹோம்ஸ்ல என்னதான் அவன் அந்த மாதிரி பண்ணதுனால கண்டிப்பா அவன் அங்கதான் போகணும் அப்படின்னு நம்ம சொன்னாலுமே அதுக்கு காரணம் இந்த 3 வட்டங்களும் அவங்களுக்கு சரியாக அமையாததா இருக்கலாம். பட் அவங்க செஞ்சது தப்புன்னு ரைட்டுன்னு சொல்ல வரல, பட் அவங்க செஞ்சதுக்கு உண்டான காரணங்கள் என்னன்றதை பார்க்கணும். இந்த மாதிரி இடர்மிகு சூழல்ல உள்ள குழந்தைகள் மாதிரி இந்த மாதிரி பேரிடர்கள், டிசாஸ்டர்ஸ், இந்த COVID-19 சிச்சுவேஷன்ல பாதிக்கப்பட்டிருக்கிற குழந்தைகளையும் நம்ம இடர்மிகு சூழல்கள்ல உள்ள குழந்தைகள்னு சொல்லலாம்.
ஆனா இங்க பாருங்க, இந்த இடர்மிகு சூழல்கள்ல இருந்த குழந்தைகள் இத்தனை பேரு. சப்போஸ் இப்ப பேரிடர்ல அஃபெக்ட் ஆயிருக்கிறாங்க, COVID-19 அஃபெக்ட் ஆயிருக்கிற ஒரு குழந்தையோட பெற்றோர்கள் குடிச்சிட்டு இருக்கிறாங்க, அதனால டாப் அவுட் ஆயிட்டாங்க, சரிங்களா? அதனால சரியான சாப்பாடு கிடைக்கல, அதுல ஒரு குழந்தைக்கு வந்து ஒரே அப்பா மட்டும்தான் இருக்காங்க, இல்ல அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின் பொழுது, இது எல்லா விஷயங்களும் ஒன்னா வரும் பொழுது பிரச்சனைகள் இன்னும் ஜாஸ்தியாகும். ஸோ நம்ம இந்த இடர்மிகு சூழல்ல உள்ள குழந்தைகள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஸோ ஸ்பெசிஃபிக்கான இஷ்யூஸ் இந்த குழந்தைங்களுக்கு COVID-19 சந்தர்ப்பத்துல என்னென்ன மாதிரியான ஸ்பெசிஃபிக்கான இஷ்யூஸ் இருக்குது? பிகாஸ் இந்த இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் அவேர்னஸ் இருக்குது COVID-19 பத்தியான, அண்ட் தென் அவங்களுடைய ரொட்டீன் அஃபெக்ட் ஆயிருக்கிறது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம சொன்ன சோஷியலைசிங் ஏஜென்ட்ல பியர் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பியர் ரிலேஷன் ஆகிறது. அதுக்கப்புறம் இருந்தாலும் சார், ஆமாங்க சார், இதுவரை கரெக்டா வந்தது. சரி, ஓகே. வாட் ஷுட் வி டு? இப்போ சிங்கிளா தான் இருக்கு. பேசுங்க. பேசலாமா? ஆமா, ப்ளீஸ். ஹலோ. எஸ் ப்ரொசீட். ஓகே, ஃபைன். ஸோ அதுக்கப்புறம் அதாவது இப்போ என் குழந்தைய கேட்கும் பொழுது இந்த மாதிரி ஸ்கூல் இல்லை, ஜாலி, எவ்வளோ நாளுப்பா ஜாலியாக இருக்க முடியும், ரொம்ப போர் அடிக்குது. இது வந்து ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க மட்டும் இல்லை, ஈவன் எங்கேயுமே அந்த ரொட்டீன் ஆகிட்டா இருக்கிறப்போ, ஏன்னா வெளியிலையும் விடாததுனால அவங்களுக்கு அந்த போர்டம், இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து அந்த பேரண்டல் ஸ்ட்ரெஸ். சில நேரங்களில் எங்களுக்கு ஹெல்ப்லைனில் வந்த காலில் வந்து சில பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, COVID-19 பரவாயில்ல போல இருக்கு, என் குழந்தைங்களை பார்த்துக்கிறது என்ன சார் பண்ணணும், அதாவது அது வந்து அவங்க ஜோவியலாக சொன்னாலுமே அதுக்கு பின்னால் இருக்கிற அந்த எமோஷனல் ப்ராப்ளம்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்க்ரீஸ்டு ஸ்க்ரீன் டைமு இது வந்து அக்ராஸ் த ஏஜ் குரூப்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ இந்த குழந்தைகளுக்குன்னு பார்க்கும் பொழுது, குழந்தைங்களா இருக்கலாம், இல்லை ஈவன் சம்டைம்ஸ் அடலசன்ஸாக இருக்கலாம், இதனால வந்து நிறைய வெறும் ஃபிசிக்கல் இம்பேக்ட், சைக்கலாஜிக்கல் இம்பேக்ட் மட்டும் இல்லை, ஃபிசிக்கல் இம்பேக்டும் நிறைய வரும். ஆர்த்தோபீடிக்கா இருக்கலாம், இல்லை வந்து கண்ணு சம்மந்தப்பட்ட விஷயங்களா இருக்கலாம். இதை வந்து கண்டினியூஸா வந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால வரக்கூடிய விஷயம். ஸோ இது வந்து இந்த இன்க்ரீஸ் ஸ்க்ரீன் டைமும் ஒரு ஒன் ஆஃப் த மேஜர் கன்சர்ன்ஸ். அதுக்கப்புறம் அன்சர்டனிட்டிஸ் அபவுட் ஃபியூச்சர். எக்ஸாம், ஃபார் எக்ஸாம்பிள் சிபிஎஸ்சி பசங்கள்லாம் வந்து கொஞ்சம் பேருக்கு வந்து எக்ஸாம் பாதி முடிஞ்சிச்சு, பாதி என்ன ஆச்சுன்னு தெரியல. அட்மிஷன்ஸ் எல்லாம் எது ஆச்சு, இப்போ எங்க போய் சேர்றது, என்ன பண்றதுன்ற ஒரு விஷயம் புரியாம இருக்குது. தேர் இஸ் லாட் ஆஃப் அன்சர்டனிட்டிஸ் அண்ட் கன்ஃபியூஷன். அண்ட் சில நேரங்கள்ல வந்து பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளோட நன்மைக்காகவும் சொன்னாலுமே கூட அந்த கண்ட்ரோலிங் பிஹேவியர்ன்ற ஒரு எண்ணம் வந்து இப்போ குழந்தைகள் மனசுல இருக்கும். அது சில நேரங்கள்ல வந்து பெற்றோர்களுக்கு புரியாது. அதனால அந்த பேரண்ட் சைல்டு கான்ஃப்ளிக்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மைக்ரண்ட் கேம்ப்ஸ், நாங்கள் இப்போ இங்கே மைக்ரண்ட் கேம்ப்ஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அந்த குழந்தைகளுடைய பிரச்சனைகள் வேற மாதிரியான பிரச்சனைகள். அவங்களுக்கு போதுமான உணவு கிடைக்கல, போதுமான சரியான உடைகள் கிடைக்கல. இந்த மைக்ரண்ட் கேம்ப்ஸில் இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் இந்த மைக்ரண்ட் பாப்புலேஷன் இருக்காங்க இல்லைங்களா, வெவ்வேறு ஊருக்கு போகிறவங்க, அதில் அந்த குழந்தைகளை எடுத்துகிட்டு போகும்பொழுது அந்த குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய உடல்நல மற்றும் மனநல ரீதியான பிரச்சனைகள். அதுக்கப்புறம் ஸ்டிக்மான்னும் பொழுது என்ன சொல்லலாம் அப்படின்னா, அந்த ஸ்டிக்மானா அந்த குழந்தைகளுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து இந்த ஸ்டிக்மா ஏன் அப்படின்னு பார்த்தா, இந்த COVID-19 சிச்சுவேஷன்ல, ஈவன் இந்த COVID-19 அந்த லாக்டவுன்ஸ் அதெல்லாம் முடிஞ்ச பின்னாலேயும் நாம இதுல நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். அது ஸ்கூல்ல சிச்சுவேஷன்ஸா இருக்கலாம், இல்லைன்னா வந்து கம்யூனிட்டி சிச்சுவேஷன்ஸா இருக்கலாம். பெரியவங்க முதல் கொண்டு ஈவன் குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஸ்டிக்மா, ஃபார் எக்ஸாம்பிள் கண்டெய்ன்மெண்ட் ஜோனுன்னு சொல்லியிருப்பாங்க, அங்க இருந்து வர்ற குழந்தைங்களை வந்து அங்க ஸ்கூல் அளவுலையும் சரி, சமுதாய அளவுலையும் சரி, ஒரு மாதிரி வேற விதத்துல பார்க்கும் பொழுது அந்த குழந்தைங்களோட மன ரீதியான பாதிப்பு வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாம் வந்து நம்ம மனசுல வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த வல்னரபிலிட்டிஸ் ஆஃப் சில்ட்ரன், நான் அதுதான் சொல்லிட்டு இருந்தேன், ப்ரெசன்டேஷனுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் நான் சொன்னது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்.
இந்த COVID-19 சுச்சுவேஷன்ஸ்ல ஆல்ரெடி சில்ட்ரன் ஆர் வல்னரபிள். இந்த COVID-19 சுச்சுவேஷன்ல இன்னும் அதிகமா வல்னரபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன் நானு. எங்களுக்கு இந்த ஹெல்ப்லைன் மூலியமாக கால், ஒரு 15 வயசு பொண்ணு என்ன சொன்னது அப்படின்னா, இந்த மாதிரி நான் இந்த டைம்ல என்னை வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, சைல்ட் மேரேஜ். ஸோ வி ஹேட் டு கான்டாக்ட் தட் பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட். அந்த சைல்ட் கேர் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து அந்த குறிப்பிட்ட ஆஃபீஸர்ஸுங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வித் த ஹெல்ப் ஆஃப் போலீஸ் அவங்கள அந்த குழந்தைய வந்து சேஃப் கஸ்டடியில் இப்போ வச்சுருக்குறாங்க. ஸோ லைக் தட் தெர் ஆர் லாட் ஆஃப் அதர் திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்கல் அப்யூஸ், இப்போ அதுதான் சொல்லிட்டு இருந்தேன் நான். ஈவன் ட்ராமா சென்டர்ஸ்லாம் கூட ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்டோட வீட்டில் நடக்கக்கூடிய கலாட்டாலையும் வீட்டில் நடக்கக்கூடிய அபியூஸ்னாலையும் அடிபட்டு வர்ற பெண்களும் குழந்தைகளும் ஜாஸ்தின்னு சொல்லிட்டு எய்ம்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற, ட்ராமா சென்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு டாக்டர் வந்து இன்னொரு வெபினாரில் வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் சம் ஆஃப் த வல்னரபிலிட்டிஸ் வாட் சில்ட்ரன் கேன் ஃபேஸ். அண்ட் கேர் கிவர்ஸ், அவங்களுக்கே வந்து உதாரணத்துக்கு பேரண்ட்ஸ் ஒரு கேர் கிவர்னா அவங்களே வந்து மன ரீதியாக அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அவங்களே பார்த்துக்க முடியாததுனால அவங்க குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு உண்டான நேரமும் கம்மியாக இருக்கும், அவங்களுக்கு அந்த மனதும் அந்த அளவு ஒத்துழைக்காது. அதனால நெக்லெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சைல்ட் கேர் இன்ஸ்டிடியூஷன்ஸில் கூட இப்போ இன்னொரு இதில் வந்து வி ஆர் ஆல்சோ ட்ரைனிங் தீஸ் இவங்களை சைல்ட் கேர் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸையும் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். எந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையை அந்த குழந்தைங்க கிட்ட நம்ம காமிக்கணும் ஒன்ஸ் அவங்க வந்த பின்னால, இல்லை இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான இதை பார்க்கணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி சில்ட்ரன் வித் டிசபிலிட்டி, ஆல்ரெடி அவங்களுடைய மன ரீதியாக அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த டிசபிலிட்டி காரணமாக ஃபிசிக்கல் டிசபிலிட்டி, சம்டைம்ஸ் மென்டல் டிசபிலிட்டி, மன வளர்ச்சி குன்றியவர்களுக்கெல்லாம் என்ன நடக்குதுன்ற விஷயம் தெரியாது. பட் இந்த சந்தர்ப்பத்தை மற்றவங்க பயன்படுத்திக்கிட்டு அவங்கள ரொம்ப வல்னரபிளா ஆக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ நம்ம இந்த 2 விஷயங்களும் என்னென்ன இஷ்யூஸ் ஜென்ரலாகவே, அது மட்டும் இல்லாமல் ஓவர் ஆல் த வல்னரபிள் சில்ட்ரன் என்னென்ன மாதிரியான வல்னரபிலிட்டி இருக்குன்றதை நம்ம வச்சோம்னா நம்மளுடைய இன்டர்வென்ஷன்ஸோட ஃபோக்கஸ் வந்து கிளியரா இருக்கும். இப்போ என்னென்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ் நம்ம பார்க்க, அந்த குழந்தைங்களை பார்க்கும்போது இந்த ரியாக்ஷன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் தெரியும். பட் அந்த ஃபர்ஸ்ட் தெரியிற ரியாக்ஷனுக்கு பின்னால காரணங்கள் வந்து இந்த விஷயங்கள் இருக்கலாம். எல்லாமே இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இதுல ஏதாவது 1, 2, 3, சம்டைம்ஸ் 4, 5 அந்த மாதிரி இருக்கலாம். பட் அந்த காரணங்களையும் கண்டுபிடிக்கும். காரணங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால இது மூலியமா தான் தெரிய வரும் குழந்தைங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குன்னு. ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருப்பாங்க. என்ன எத்தனை நாள் ஸ்கூலு அப்படின்ற ஒரு இது ஆங்ஷியஸ். சப்போஸ் உடம்பு வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லைனாலும் சரி, இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த நியூஸ் நிறைய பார்க்கறதுனாலையும் சரி, அப்பா அம்மா பேசிக்கிறதுனாலையும் சரி, அங்கே சுற்றி இருக்கிறவங்க பேசிக்கிறதுனாலையும் இருக்கும், ரொம்ப படபடப்பாக இருப்பாங்க. ஒரு விஷயத்தில் அவங்களால கவனம் செலுத்த முடியாது, ரொம்ப பயந்து போய் இருப்பாங்க. சில நேரங்களில் கோபம் வரும். நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இந்த ரொம்ப பேரண்ட் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அந்த ஆரம்பத்தில் ஒத்துக்கிட்டு இருந்தாலுமே சில நேரங்களில் கோபம் வரும். சில நேரங்களில் பயம். என்ன மாதிரியான பயம்னா, எனக்கு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, இப்போ அப்பா அம்மாவுக்கு வந்துருச்சு. சம்டைம்ஸ் இதை வந்து வெளியில் கூட சொல்ல பயப்படுவாங்க. பட் இதெல்லாம் காமனாக வரக்கூடிய சில ரியாக்ஷன்ஸ். இதெல்லாம் வந்து மன ரீதியான வெளிப்பாடுகள். இந்த மன ரீதியான வெளிப்பாடுகளுக்கு காரணங்கள் இந்த விஷயங்கள். அதுக்கு தான் அந்த லேக் ஆஃப் அவேர்னஸ் கூட சொன்னேன். இந்த அவேர்னஸ் இல்லாததுனாலே சில நேரத்தில் வந்து பொய்யான தகவல்கள் கேட்டு அதனால வரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க குழந்தைகள். கவலைப்படாதுன்னு சொல்றதுக்கு பதிலாக உண்மையான தகவல்கள் என்னன்றதை அவங்களுக்கு சொன்னோம் அப்படின்னா அந்த கவலைகள் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது ஏன் குழந்தைகளுக்கு, இது மற்றவங்களுக்கெல்லாம் இல்லையா இந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ், இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்கு. பட் ஏன் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பார்க்கணும்? குழந்தைங்கள்னா நான் அடலசன்ட் வளரினம் பருவத்தில் இருக்கிறவங்களை பற்றி சொல்கிறேன். ஏன் 18க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இதை பார்க்கணும் அப்படின்னும் பொழுது, இந்த பெயின்ஃபுல் நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ் நிறைய நேரங்களில் இப்போ நீங்களே கூட உங்களுடைய குழந்தை பருவ அனுபவங்களை ஏதாவது 1, 2 சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நினைவு வர்றது அந்த நெகட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் நினைவு வரும். இப்போ டைம் இல்லாத காரணத்தினால நம்ம அதை இன்ட்ராக்டிவாக எடுத்துகிட்டு போக முடியல. பட் நீங்கள் இஃப் யூ ஜஸ்ட் கோ திங்க் ஒன்லி நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ். ஏன்னா பொதுவாகவே இந்த நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ் தான் வந்து மனதில் வந்து ஆழமாக பதிஞ்சிருக்கும். அப்பா அம்மா ரொம்ப நிறைய நேரங்களில் வந்து நம்மளை பாராட்டியிருப்பாங்க. ஆனால்
யாரோ முன்னாலே யாரோ ஒரு சமயத்துல யாரு ஒருத்தர் முன்னாலேயோ நம்மளை திட்டினது வந்துதான் நம்ம கடைசி வரலையும் அதை நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். சிமிலர்லி இதே மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான சூழ்நிலையில இந்த ரியாக்ஷன்ஸும் இந்த சூழ்நிலைகளும் தான் அவங்களுக்கு கடைசி வரலையும் இருக்கும். அவங்களால அதை மறக்க முடியாது. ஆனால் நம்மள மாதிரி சமூகத்துல இருக்கிற பொறுப்புல இருக்கக்கூடிய சிலரால அந்த விஷயங்களை அவங்களால மறக்க முடியலைனாலும் அந்த ஒரு சூழ்நிலையையும் அந்த ஒரு உணர்வுகளையும் ஏற்றுக்கொண்டு சரியான முறையில அவங்களுடைய எதிர்காலத்தை எடுத்துக்கொண்டு போறதுக்கு வந்து நாம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். தே கேனாட் ஃபர்கெட். மறந்துடுன்னு சொல்றது ரொம்ப ஈஸி, பட் அது வந்து கண்டிப்பா இதுவரையிலையும் வந்து மறக்க முடியாது. பட் இருக்கக்கூடிய சப்போர்ட் அந்த திரும்ப அந்த 3 சர்க்கிள் சோஷியலைசேஷனை கொண்டு வர்றதுனால நம்மளால கண்டிப்பா அவங்கள அந்த எமோஷன்ஸை மாஸ்டர் பண்றதுக்கு நம்மளால உதவி பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு விஷயத்துல உதவி பண்ணும் பொழுது என்ன விஷயங்களை நாம மனசுல வச்சுக்கணும்? ஜென்ரலாவே இது வந்து இன்டர் ஏஜென்சி ஸ்டாண்டிங் கமிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இந்த டிசாஸ்டர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க பிரகாரம் இந்த சைக்கோசோஷியல் சப்போர்ட்னா என்ன, குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும், என்ன சொல்றாங்கன்னா அவங்கள ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் மாத்திரை மருந்து வாங்குறது மன ரீதியான பிரச்சனைக்கு பண்றதுன்றது வந்து அந்த சைக்கோசோஷியல் சப்போர்ட் இல்லை. அப்படின்னா வேற என்ன? அவங்களுடைய சைக்கோசோஷியல் வெல்பீயிங். சைக்கோசோஷியல் வெல்பீயிங்னா என்ன? அதுல வந்து ஒரு 4 காம்பனன்ட் இருக்கு. ஒன்று, எப்படி வந்து அவங்களுடைய அன்றாடம் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ், மன அழுத்தங்களை, அன்றாட வரக்கூடிய மன அழுத்தங்களை பாசிட்டிவா எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு சொல்றது, அவங்களுடைய திறன்கள் பத்தி அவங்களே அறிஞ்சிக்கிறது, அவங்க எவ்வளவு ப்ரொடக்டிவா இருக்கிறாங்க, இந்த மாதிரியான சூழல்லையும் குழந்தைங்களை எவ்வளவு நாம ப்ரொடக்டிவா வச்சுக்கலாம், அது போல சமுதாயத்துக்கு அவங்களுடைய பங்களிப்பு என்ன ஈவன் இந்த சூழ்நிலையிலையும் அப்படின்னும் பொழுது இந்த 4 விஷயங்கள் கொண்டதுதான் வந்து இந்த சைக்கோசோஷியல் வெல்பீயிங்னு சொல்றாங்க. இதை ஒன்னா மேம்படுத்தணும், இது கம்மியா இருந்ததுன்னா இதை அதிகப்படுத்தணும். அதுதான் அந்த சைக்கோசோஷியல் சப்போர்ட்டோடைய சாராம்சம். சம்டைம்ஸ் சில குழந்தைங்களுக்கு வந்து அதிகப்படிய லெவலில் அவங்களுக்கு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் மூலியமா சப்போர்ட் தேவை. அது வந்து 3% வரலையும் இருக்கும். அவங்களுக்கு அந்த ட்ரீட் பண்றதுக்கு, அந்த மென்டல் ஹெல்த் கண்டிஷன் ட்ரீட் பண்றதுக்கு போதுமான வசதிகளை செஞ்சு கொடுக்கும். அதே போல பொதுவான பிரின்சிபல்ஸ் என்ன? நீங்க நல்லது செய்யலனாலும் பரவாயில்ல, அந்த நாம செய்யக்கூடிய விஷயம் அவங்களுக்கு தொந்தரவுகளை கொடுக்கக்கூடாது, அவங்கள காயப்படுத்தக்கூடாது. அதே போல ப்ரமோட் ஹியூமன் ரைட்ஸ், அந்த 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 உரிமைகள் பிளஸ் அந்த ஈக்குவாலிட்டி, அது ரொம்ப முக்கியம். அது இந்த குழந்தைங்கள சம்மந்தப்பட்ட விஷயத்துல பார்த்தீங்கன்னா இவங்க பார்ட் ஆஃப் வல்னரபிள் குரூப்ன்றதுனால அது அதிகப்படியான நேரங்களில் இவங்களை இக்னோர் பண்ணிடுவோம். இவங்களுக்கும் சேர்த்து அந்த சர்வீசஸ் கொடுக்கறதே வந்து ப்ரமோட்டிங் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் தேர் ஈக்குவாலிட்டி. பார்ட்டிசிபேட்டரி அப்ரோச்சஸ் நம்ம குழந்தைங்களுக்காக பண்ணும் பொழுது வயசுக்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தைங்களையும் அந்த உதவி செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை சேர்த்துக்கிட்டு அவங்க மூலியமாவே அவங்களுக்கு உண்டான ஒரு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது அதை நம்ம பார்ட்டிசிபேட்டரி அப்ரோச்னு சொல்றோம். அப்புறம் இன்டகிரேட்டட் சப்போர்ட் சிஸ்டம்ஸ் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் இருக்கு. அந்த எல்லா செக்டரும் ஒன்று, உதாரணத்துக்கு ஹெல்த் செக்டரு, வெல்ஃபேர் செக்டரு, எஜுகேஷன் செக்டரு, 3 வந்து அந்த குறிப்பிட்ட டார்கெட் பாப்புலேஷன் இந்த செஷன்ல வந்து நம்ம குழந்தைங்களை பார்க்கறதுனால அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் சேர்ந்து நம்ம, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹெல்த் செக்டர் இப்போ ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிறது என்ஜிஓ செக்டர், 2 சேர்ந்து வாட் இஸ் தட் வி ஆர் ட்ரைங் டு டூ. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரையாங்கிளில் பாருங்க, இது வந்து ஒரு கீழே பேஸ்ல இருக்கிற 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். எல்லா குழந்தைங்களுக்கு, அதாவது பேசிக் சர்வீசஸ் அண்ட் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணாலே 50% ஆஃப் த சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வில் கோ டவுன். அண்ட் டெஃபினட்டாக இப்போ செக்டர்ஸ் லைக் என்ஜிஓ செக்டர்ஸ் எல்லாம் வந்து இது வந்து ஈஸியாக பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பிகாஸ் மெஜாரிட்டி ஆஃப் த என்ஜிஓஸ் வில் ஹேவ் த அட்வொகசி ஆஸ் ஒன் ஆஃப் தேர் அவங்களுடைய மெயின் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் அட்வொகசி அலோன் வில் நாட் ஹெல்ப். நம்ம எவ்வளோ அட்வொகசி பண்ணாலும் இஃப் த ஃபேமிலி அண்ட் த கம்யூனிட்டி டு நாட் அண்டர்ஸ்டாண்ட் இட், அதனால தான் இங்கே நம்ம சொன்னோம் பார்ட்டிசிபேட்டரி அப்ரோச். இங்கே உதாரணத்துக்கு பாருங்க, கிரியேட்டிங் சைல்ட் ஃப்ரெண்ட்லி ஸ்பேசஸ், நார்மல் சுச்சுவேஷன்ஸ்லேயே சில என்ஜிஓஸ் பண்ணியிருப்பீங்க. யூனோ இப்போ ஹவு டு கிரியேட் தட் சைல்ட் ஃப்ரெண்ட்லி ஸ்பேசஸ், இது வந்து இந்த ப்ராசஸ் ஆஃப் ஸ்ட்ரென்தனிங் த கம்யூனிட்டி அண்ட் த ஃபேமிலி சப்போர்ட்.
அதுக்கு அடுத்தது 3வது லெவல்ல நம்மளுடைய இப்போ இந்த மாதிரி ட்ரைனிங் எடுக்கிறவங்களே ஸ்பெஷலைஸ்டாக இல்லாதவங்க அவங்க 1-to-1 ஹெல்ப். சில குழந்தைங்களுக்கு வந்து தனிப்பட்ட அளவில் சில பொதுவான தேவைகள் இருக்கும். அதை வந்து எப்படி வந்து கொடுக்கறது அப்படின்றத 1-to-1 சப்போர்ட் மூலிமா வெரி லெஸ் பர்சன்டேஜ் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் ஸ்பெஷலைஸ்டு சர்வீசஸ் தேவைப்படும். யார் மூலிமா? எங்களை மாதிரியான இந்த மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் மூலிமா. ஸோ இது மட்டுமே இந்த விஷயங்கள் மட்டுமே ப்ரொவைட் பண்ணுறது சைக்கோசோஷியல் சப்போர்ட் அண்ட் மென்டல் ஹெல்த் சர்வீசஸ்க்கு. இன்ஃபேக்ட் இந்த விஷயங்களை ஜாஸ்தி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த லெவலுக்கு வரக்கூடிய குழந்தைகள் வந்து கம்மியாக தான் இருப்பாங்க. இந்த 2 லெவல்லையும் நம்ம ஃபோக்கஸ் நிறைய இருந்ததுன்னா இந்த 2 லெவலுக்கு வரக்கூடிய இங்கேருந்து இந்த 2 லெவலுக்கு வரக்கூடிய குழந்தைகள் கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தை இந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம மனசில் வச்சுக்கணும் இன்டர்வென்ஷன்ஸ் ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது. தென் யாரெல்லாம் இதில் இன்வால்வ் ஆகலாம் அண்ட் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிட்டு இருக்காங்க நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸஸை வச்சு COVID-19 சுச்சுவேஷன்ஸில் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா யார் அஃப்கோர்ஸ் பேரண்ட்ஸ். இப்போ யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னும் பொழுது இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், இந்த குரூப்லேயே பாதி ஹெட் மாஸ்டர்ஸ் இருக்கிறீங்க, ஸ்டாஃப் ஆஃப் NGOs ஒர்க்கிங் வித் சில்ட்ரன் நீங்களும் இருக்கீங்க, ஸ்டாஃப் ஆஃப் சைல்டு கேர் இன்ஸ்டிடியூஷன், சம்டைம்ஸ் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அங்கே ரிசோர்ஸஸ் கம்மியாக இருக்கும். அந்த ஸ்டாஃபை நீங்கள் போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு போனால் நீங்கள் சென்சிட்டைஸ் பண்ணி அவங்க கூட சேர்ந்து அந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான சில இன்டர்வென்ஷன்ஸ் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் ஒர்க்கர்ஸ், சமூக பணி முடித்த சோஷியல் ஒர்க்கர்ஸ் அண்ட் சில நேரங்களில் வந்து இந்த சோஷியல் ஒர்க் காலேஜஸ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களை மாதிரி ஆர்கனைசேஷனுக்கு ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் வருவாங்க. அந்த ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் வர சோஷியல் ஒர்க் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ கேன் பி யூஸ்ட் அஸ் வாலண்டியர்ஸ். கவுன்சிலர்ஸ் சில நேரங்களில் குழந்தைங்க கூட, அதாவது COVID-19 சுச்சுவேஷன்ஸ்க்குன்னு இல்லை, ஜென்ரலாக குழந்தைங்க கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்க கவுன்சிலர்களுக்கு இந்த மாதிரியான கோவிட் சுச்சுவேஷனில் என்ன பண்ணுன்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஸோ பட் அவங்க கெப்பாசிட்டி பில்ட் பண்ணி அவங்களும் they can become a potential caregivers for children in this COVID-19 situation. இப்போ இந்த கேர் கிவர்ஸ் என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன பண்ணணும், என்ன தெரிஞ்சுக்கணுன்றத பார்த்தோம். ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ரேம் ஒர்க் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் என்ன, வல்னரபிலிட்டிஸ் என்ன, இஷ்யூஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். இது வந்து இன்டர்வென்ஷன் கொடுக்கறதுல என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது மெயினான விஷயம். இன்ஃபேக்ட் இது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கேர் கிவர், சைல்ட் கேர் கிவர் அப்படின்னா இந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா இது வந்து குழந்தைங்களுக்கு மட்டுமே யூஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. குழந்தைங்களுக்கு சொல்லுவோம், குழந்தைங்க மூலியமா பெரியவங்களுக்கு சொல்ல வரும். உதாரணத்துக்கு இந்த கரண்ட் ஸ்டேட்டஸ், இன்னையோட சூழ்நிலை, இன்னையோட நிலைமை என்ன, எத்தனை பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்றது மட்டும் முக்கியம் இல்லை, எத்தனை பேர் ரெக்கவர் ஆயிருக்கிறாங்க. பிகாஸ் ரெக்கவரி ரேட் 23%, 26% ரெக்கவரி ரேட், டெத் ரேட் 2% தான். ஆனால் வெறும் குழந்தைங்களுக்கு 70,000 கிராஸ் பண்ணிடுச்சுன்னும் பொழுது அந்த பயம் ஜாஸ்தி இருக்கும். அந்த பயத்தை கம்மி பண்ணணும், இந்த பயத்தை போக்குறதுக்கு மேலும் சில தகவல்களை கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு டெய்லி அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸு, ஃபார் எக்ஸாம்பிள் கேரளா மாதிரி ஸ்டேட்லலாம் வந்து அந்த அன்றாட புதுசாக வரக்கூடிய பேஷண்ட்ஸே கம்மியாயிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு மாதிரி இடத்துல பேஷண்ட்ஸ் ஜாஸ்தி ஆனாலுமே வந்து ரெக்கவரி ரேட் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. இன்னுமே எத்தனையோ பேஷண்ட்ஸ் வந்தாலும் ட்ரீட் பண்ணக்கூடிய வசதிகள் இன்னுமே வேக்கண்டாக இருக்குது. அப்படின்னா இன்னும் அந்த அளவு இன்னும் அஃபெக்ட் ஆகலை. ஸோ இந்த பாசிட்டிவான விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் நாலேஜ் அபவுட் த காஸ், சிம்டம்ஸ், அதே போல் இன்குபேஷன் பீரியட் எல்லாமே நம்மளுடைய அந்த 14 நாள் இப்போ லாக்டவுனு குவாரண்டைனில் வைக்கணும் எல்லாமே இட் இஸ் ஆல் பேஸ்ட் ஆன் திஸ் இன்குபேஷன் பீரியட். இந்த விஷயங்களை பற்றி அவங்களுக்கு தெரியணும். எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, ப்ரிகாஷன்ஸ், எதுக்காக ப்ரிகாஷன். எஸ், எல்லாருக்கும் தெரியும் ஹேண்ட் வாஷிங்னா என்ன, ஃபிசிக்கல் டிஸ்டன்சிங். பாருங்க, இது சோஷியல் டிஸ்டன்சிங் இல்லை, இட் இஸ் மோர் ஆஃப் ஃபிசிக்கல் டிஸ்டன்சிங் வி ஆர் டாக்கிங் அபவுட். ஏன்னா அந்த சோஷியல் டிஸ்டன்சிங்கே ஒரு விதமான ஸ்டிக்மாவை கொண்டு வந்துருச்சு, டிஸ்கிரிமினேட், தீண்டாமையை கொண்டு வந்துட்டாங்க. இந்த சமூகத்தையே நம்ம ஒதுக்கி வைப்போன்ற மாதிரி. இந்த சமூகம்னா என்ன, ஜாதி அடிப்படையில் இல்லை, இந்த மாதிரி அஃபெக்டான சமூகம்னு சொல்லிட்டு அந்த கண்டெய்ன்மெண்ட் ஏரியா அந்த மாதிரி பார்த்தா தட் இட் செல்ஃப் வில் கிரியேட் லாட் ஆஃப் சைக்கோசோஷியல் ப்ராப்ளம்ஸ். அது நிறைய சோஷியல் இஷ்யூஸை ஃபியூச்சரில் கொண்டு வரும். ஸோ அதுக்காக தான் ரீடேர்ம் பண்ணியிருக்காங்க ஃபிசிக்கல் டிஸ்டன்சிங் அண்ட் தென் ரெஸ்பிரேட்டரி ஹைஜீன்.
வீட்டில் எதுக்காக உக்காந்துட்டு இருக்கணும்? வெளியில போனா, உதாரணத்துக்கு வெளியில ஒரு COVID-19 பேஷண்ட்டே அஃபெக்ட் ஆனவரே வெளியில போனா 1 மாசத்துல 406 பேரை வந்து இன்ஃபெக்ட் பண்ண சான்ஸ் இருக்கு. அதே ஆள் உள்ளார இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். பட் வெறும் 2 பேரை தான் அவரால் அஃபெக்ட் பண்ண முடியும் 1 மாசத்துல. அதுக்கப்புறம் யூஸ் ஆஃப் மாஸ்க் எதுக்கு யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், இந்த விஷயங்களை நான் இன்னும் டீட்டெயில்டாக போக விரும்பலை. ஏன்னா இதுவே ஒரு ப்ரெசன்டேஷன். இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து WHO ரிசோர்ஸஸ் இல்லைன்னா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் வெப்சைட், 2 வெப்சைட்லையும் இந்த விஷயங்களை பற்றி விலாவரியாக இருக்குது. நீங்கள் வேற ஏதாவது செஷன்ஸ் குழந்தைங்களுக்கு எடுக்கணும் பொழுது அந்த ஒரு ரெஃபரன்ஸை எடுத்து இன்னும் விலாவரியா பேசலாம். அடுத்தது கடைசியா வந்து இந்த மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ், பொய்யான தகவல்கள் நிறைய இருக்கு. காய்கறி, அதுக்கு தான் நம்ம ஆட்கள் அப்பா அம்மாவே காய்கறியை வந்து 2 நாள் வெளில வைக்கிறாங்க. அப்ப இந்த குழந்தையோட பயம் என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. காய்கறியை 2 நாள் வெளில வைக்கணும்னு அவசியமே இல்லை. கொரோனா COVID-19 வர்றதுக்கு முன்னால என்ன பண்ணிட்டு இருந்தோமோ அதுதான் என்ன பண்ணோம், எடுத்தோம், கிளீன் பண்ணோம். ஒன்று எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணணும்னா, கிளீன் பண்ண பின்னால் நம்ம கையையும் கொஞ்சம் சானிடைசர் போட்டு கிளீன் பண்ண வேண்டியது. அந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் இன்டர்வென்ஷன்ஸ் கொடுக்கும்போது அவங்களுடைய அந்த சைக்கலாஜிக்கல் ஃபியர், சைக்கலாஜிக்கல் கன்ஃபியூஷன்ஸை கம்மி பண்ணுறதுக்கு, அந்த லேக் ஆஃப் அவேர்னஸ்ன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது கம்மி பண்ணுறதுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சு இதை வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கணும். இதை நம்ம சொல்லலைன்னா தவறான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அவங்க ஹார்ட் டிஸ்க்குள்ளே போயிடும். அப்புறம் அந்த ஹார்ட் டிஸ்க்ல இருந்து அவங்கள வெளியில எடுக்க, அந்த இன்ஃபர்மேஷன்ஸை வெளியே எடுக்கிறது கஷ்டம். நான் ஆல்ரெடி சொன்னேன், அந்த பர்சனாலிட்டி 18 வருஷம். ஸோ அதனால அது ஃபர்ஸ்ட் ஆகும்பொழுது அதுதான் ஃபர்ஸ்ட் போய் ஸ்டே ஆகிடும். அதுக்கு பதிலாக இந்த இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ஜாஸ்தி கொடுக்கணும். COVID-19 சுச்சுவேஷன்ல இந்த ஒரு பகுதி சைக்கோசோஷியல் கேர்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுவரையிலும் மெடிசன்ஸ் கண்டுபிடிக்கல, ஒன்லி சோஷியல் இன்டர்வென்ஷன்ஸ் ஆர் ஹேப்பனிங். பட் ஆனால் அந்த சோஷியல் இன்டர்வென்ஷன்ஸ்னால நிறைய இஷ்யூஸ் வருது, நிறைய சைக்கோசோஷியல் இஷ்யூஸ் வருது. பட் ரெண்டுமே ரொம்ப முக்கியம், ரெண்டுத்தையும் ஹேண்டில் பண்ணும். அந்த ஹேண்டில் பண்ணுறதுல இந்த குழந்தைகளை இந்த சூழ்நிலையில எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது தான் ஒரு செஷன். அந்த ஹேண்டில் பண்ணுறது எப்படின்றதுக்கு இந்த நாலேஜ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு, வாட் ஆர் த டெக்னிக்ஸ்? ஃபஸ்ட்டு நீங்கள் யாரை அட்ரஸ் பண்ணுங்க, அதாவது பிரச்சனை குழந்தைங்களுக்கு, குழந்தைங்க விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ஒரு NGO ஸ்டாஃபாக இல்லை ஒரு 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 குரூப்பாக எல்லா கேர் கிவர்ஸையும் அட்டன் பண்ணணும். அதுதான் உதாரணத்துக்கு இப்போ 6-7 வயசு இருக்கிற குழந்தைங்க, மன ரீதியாக பாதிக்கப்பட்ட குழந்தைங்களை வந்து, உணர்வு ரீதியாக பாதிக்கப்பட்ட குழந்தைங்களை வந்து நிமான்ஸ்லேயே அட்மிட் பண்ணாலுமே நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, அட்மிட் த சில்ட்ரன் அண்ட் ட்ரீட் த பேரண்ட். அட்மிட் த சில்ட்ரன் அண்ட் ட்ரீட் த பிகாஸ் அந்த சோஷியலைசேஷன் சொன்ன இல்லையா, அவங்க நிறைய தெரிஞ்சாதான் பாதுகாப்பான சூழல் குழந்தைங்களுக்கு ஏற்படும். ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் இந்த இந்த இன்ஃபர்மேஷன் குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும், பேரண்ட்ஸுக்கும் கொடுக்கணும், மற்ற கேர் கிவர்ஸுக்கும் தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்ஸில் மேக் த கேர் கிவர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் த சில்ட்ரன்ஸ் எமோஷன், அவங்களுடைய உணர்வுகளையும் அந்த உணர்ச்சிகளுக்கு உண்டான காரணங்களையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு அந்த எம்பத்தி, பரிவு காட்டுதல்னு சொல்லக்கூடிய, சிம்பத்தைஸ் பண்ணி பிரயோஜனம் இல்லை, எம்பத்தி இருந்தாதான். இந்த எம்பத்தி இருந்தாதான் என்ன ஆகுன்றது நான் அடுத்த சில ஸ்லைட்ஸில் சொல்கிறேன். இது ஆஸ் அ டெக்னிக்காக நம்ம பரிவு காட்டுதல், சிம்பத்தி, கருணை காமிச்சு பிரயோஜனம் இல்லை, கருணை காமிச்சு சும்மா 10 ஃபுட் பேக்கெட்ஸ் கொடுத்து பிரயோஜனம் இல்லை. லைக் இந்த சூழ்நிலையில் இவங்களுக்கு இந்த இஷ்யூஸ் எல்லாம், உதாரணத்துக்கு இந்த இஷ்யூஸ் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும்னு யோசிச்சோம்னா தட் இஸ் எம்பத்தி. அதே சமயங்களில் வென்டிலேஷன், அதாவது எல்லா போதுமான அளவு சந்தர்ப்பங்களை அவங்களுக்கு கொடுக்கணும். அது எந்த வயசு குழந்தையா இருந்தாலும் சரி, 5 வயசு குழந்தையா இருந்தாலும் சரி, 15 வயசு அடலசென்ட்டாக இருந்தாலும் சரி, அந்த சந்தர்ப்பங்களை கொடுத்தோம்னா, அது அவங்க வென்டிலேட் பண்ணுற முறைகள் வேறையா இருக்கலாம். பட் இந்த வென்டிலேஷன் என்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க அந்த வென்டிலேஷன் பண்ணும் பொழுது இந்த ஆக்டிவ் லிசனிங், நம்ம லிசன் பண்ணுறதும் சரி, அவன் பேசிட்டு இருக்கோம் நம்மளுக்கே நம்ம பிரச்சனை அப்படின்னம்னா, உதாரணத்துக்கு இப்போ இந்த COVID-19 லாக்டவுன்லாம் முடிஞ்சு ஸ்கூலுக்கு வராங்க பசங்க, இல்லை நீங்களே கூட உங்களுடைய சைல்ட் கேர் ஆக்டிவிட்டி சென்டரில் பசங்க வராங்க அப்படின்னும் பொழுது யூ ஷுட் பி ரெடி டு லிசன் டு தேர் ப்ராப்ளம்ஸ்.
யூனோ. அதுக்கப்புறம் இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் நம்ம சொன்னோம் இல்லைங்களா லாஸ்ட் ஸ்லைட்ஸில், இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் சொல்ல சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ரீஅஷ்யூரன்ஸ்னா இந்த விஷயங்களை சொன்னாலே அவங்களுடைய பயம், அவங்களுடைய கன்ஃபியூஷன், தவறான ஒரு புரிதல் அதெல்லாம் வந்து அவங்கள விட்டு நீங்கும். அது மட்டும் இல்லாமல் மொபிலைசிங் அண்ட் லிங்கிங் தி சோஷியல் சப்போர்ட் அரவுண்ட், அதாவது உதாரணத்துக்கு அந்த ரிலீஃப் மெஷர்ஸாக இருக்கலாம், இல்லை சம்டைம்ஸ் ரிலேட்டட் டு எஜுகேஷன் அப்ளிகேஷன்ஸ் ரிலேட்டடாக இருக்கலாம். அந்த இது வந்து ஈக்குவலாக நம்ம மொபிலைஸ் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ தட் அலாங் வித் தட் இந்த 4-5 விஷயமும் பார்த்தீங்கன்னா சைக்கலாஜிக்கல் ரிலேட்டட். இது வந்து மோர் ஆஃப் சோஷியல் டெக்னிக். இந்த டெக்னிக்ஸை பயன்படுத்தி சில ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம பண்ண வேண்டியிருக்கும். என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்? ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது அந்த ரியாக்ஷன்ஸ். எப்படி நம்ம பசங்களுக்கு இல்லை குழந்தைங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குன்னு எப்படி தெரிய வருது அப்படின்னா, அந்த ஃபார் எக்ஸாம்பிள் 5 வயசு 6 வயசு 7 வயசு குழந்தைங்களெல்லாம் எப்பயுமே அப்பா அம்மா பின்னாலே இருப்பாங்க. கிளிங்கிங் பிஹேவியர்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னால் இருந்திருக்கும், அதுக்கப்புறம் ஓரளவு இண்டிபெண்ட்டாக இருந்திருப்பாங்க. இப்போ இந்த சுச்சுவேஷனில் அந்த மாதிரி இருக்கிறாங்க. ரொம்ப யார்கிட்டையும் பேசாமல் இருப்பாங்க, இல்லை ரொம்ப கோபமாக, இல்லை ரொம்ப படபடப்பாக, சில நேரங்களில் கனவு வந்து நைட்டில் டிஸ்டர்பாக எந்திரிக்கிறது. அதாவது படுக்கையிலேயே வந்து சிறுநீர் கழிக்கிற பழக்கம் இருந்திருக்கும் 3 வயசு 4 வயசு வரலையும், அதுக்கப்புறம் இன்னும் இருக்கும். இப்போ 7 வயசு 8 வயசு குழந்தைக்கு கூட அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து பிகாஸ் ஆஃப் தட் அந்த படபடப்பு அந்த பயம்னாலையும் இருக்கலாம். அதுக்கப்புறம் அடிக்கடி நம்மளுடைய அந்த குழந்தைகளுடைய மூட் சேஞ்ச் ஆகும். இந்த விஷயம்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொன்னோம் இல்லைங்களா, அண்டர்ஸ்டாண்டிங். இந்த விஷயங்களை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, இதனுடைய காரணங்கள் வந்து இந்த COVID-19 சிச்சுவேஷன். இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல அப்படின்னா தேவையில்லாமல் அந்த குழந்தைகள் மேலேயே நம்மளுக்கு கோபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரே வயசு குழந்தை ஒரே பாலினமாக இருந்தாலுமே, ஒரே வீட்டில் இருந்தாலுமே வெவ்வேறு மாதிரியா அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த சோஷியலைசேஷன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் அப்படியே ஒரே ரெடிமேட் இன்டர்வென்ஷன்ஸ் கொடுக்கணுன்றது முடியாத ஒரு விஷயம். அவங்கள வந்து கிரியேட்டிவான ஒரே வீட்டில் வந்து 2 குழந்தைங்க 3 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா, ஈவன் நம்ம சொன்னோம் இல்லையா இந்த விஷயங்கள், ப்ரிகாஷன்ஸ், ஹேண்ட் வாஷிங், அதே விளையாட்டு முறையில் சொல்லி கொடுக்கலாம். அது கிரியேட்டிவா, அது வந்து அது ஒரு பாரமாக இல்லாமல் அது ஒரு ஜாலியாக பண்ணுற மாதிரி அந்த விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது வந்து ஈஸியாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பெரியவங்களுக்கு வந்து கண்டிப்பாக எமோஷ்னலாக அவங்களும் டிஸ்டர்ப் ஆகிருப்பாங்க. ஆனால் ஒன்ஸ் இந்த குழந்தைங்களை அதை பற்றி பேசும்போது, குழந்தைங்க வந்து பெரியவங்க கிட்ட பேசும்பொழுது, அது இப்போ டீச்சராக இருக்கலாம், பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் என்ஜிஓ ஒர்க்கர்ஸ் உங்ககிட்ட தனித்தனி ஒன் டு ஒன்னாக இருக்கலாம், இல்லை உங்ககிட்ட குரூப் ஆஃப் சில்ட்ரன் பேசும்போதும் இருக்கலாம். கண்டிப்பாக அவங்களுடைய அந்த ஃபியர்ஸு, அந்த ஆன்சைட்டி அதெல்லாம் பற்றி பேசுவாங்க. அந்த சமயத்தில் நாமளும் வந்து நம்ம எமோஷனை காமிக்கணும்னு அவசியம் இல்லை. எமோஷன் ஆமாம்மாப்பா ரொம்ப பயம் அந்த மாதிரி இல்லாமல், இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் adults manage their own emotions well and remain calm. அதுக்காக நான் அப்புறம் என்ன பண்ணுறதுன்னா, குழந்தைங்க கிட்ட நம்மளுடைய பிரச்சனைகளை பற்றியோ, நம்மளுடைய பயத்தை பற்றியோ, நம்மளுடைய சந்தேகங்கள் கன்ஃபியூஷன் பற்றியோ சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் நம்மளோட பெரியவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ்குள்ளார டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். பட் வித் சில்ட்ரன் அவங்க பேசும்பொழுது அதை வந்து நம்ம லிசன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நம்மளுக்கு இருக்கணும். நம்ம எப்போ லிசன் பண்ணுவோம்னா, நாம் எமோஷ்னலாக ஆகாமல் நாம் கொஞ்சம் காமாக இருந்தால் தான் அவங்க சொல்ல வர விஷயத்தையாவது நம்ம கேட்போம். இந்த ஆக்டிவ் லிசனிங்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த விஷயங்கள். அப்போ தான் அந்த சில்ட்ரனுடைய கன்சர்ன்ஸே என்னன்னு தெரியும். அதே போல் நான் சில நேரங்களில் இப்போ கோபமாக இருக்கிறோம், நம்மளுக்கு எங்கடா வேலை, இப்போ நீங்கள் பண்ணுற டார்கெட் குரூப்லேயே சில இடங்கள்லாம் வந்து இப்போ நாங்களே சில ஒரு குரூப்புக்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். இவங்கெல்லாம் வந்து அந்த ரோடோர வியாபாரிகள், அவங்க வந்து அவங்களுடைய எமோஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கும்போது, குழந்தைங்கிட்ட நீங்கள் எப்படி குழந்தைங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதையும் சொல்கிறோம். ஸோ அந்த நேரங்களில் வந்து நீங்களும் இந்த மாதிரியான இன்டர்வென்ஷன்ஸ் பண்ணும் பொழுது அந்த பேரண்ட்ஸை நீங்கள் அட்ரஸ் பண்ண வேண்டியது. அவங்கக்கிட்ட குழந்தைங்கிட்ட கைண்டாக பேசுங்க. ஏன்னா ஆல்ரெடி கோவிட் சிச்சுவேஷன் ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ
குழந்தைங்க இப்போ பெற்றோர்களும் அதே மாதிரி ரியாக்ட் பண்ணாங்கன்னா அது மேலும் அவங்களுடைய மனநிலைமையை வந்து பாதிக்கும். அண்ட் தென் அவங்க கூட இப்போ இது இந்த COVID-19 சுச்சுவேஷன்லேயே பாசிட்டிவான விஷயம், அதாவது எல்லாருக்கும் சொல்ல முடியாது. இப்போ நிறைய நேரம் நம்ம குழந்தைங்களோட டைமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க கூட நம்மளுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ நம்ம பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஜாஸ்தி ஆயிருக்கு. அது வந்து பாசிட்டிவாக பயன்படுத்தி அவங்க கூட விளையாடுறது. அப்போ என்ன ஆகுனா அந்த விட்டு போட சோஷியலைசேஷன் திரும்ப ஃபேமிலி லெவலில் வர்றதுக்கே வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை வந்து என்கரேஜ் பண்ணுங்க. இதெல்லாம் முடியுமா சார் அப்படின்னா, இது முடியல அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்க பாதிக்கப்படுவாங்க. ஸோ குழந்தைங்க பாதிக்கப்படாமல் COVID-19 போன பின்னாலையும் ஸோ COVID-19 போயிடும். பட் இந்த யூஸ்வலாக டிசாஸ்டர் பிரின்சிபல்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஈவென்ட்ஸ் ஃபாலோட் பை த டிசாஸ்டர் வில் காஸ் மோர் சைக்கோசோஷியல் ப்ராப்ளம்ஸ். இப்போ இந்த சூழ்நிலை உதாரணத்துக்கு COVID-19 சுச்சுவேஷனில் கடுகடுன்னு இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க குழந்தைங்க கிட்ட. COVID-19 போயிடும். இந்த குழந்தைங்களுக்கு இந்த நீங்கள் கடுகடுன்னு இருந்ததுனால ஏற்பட்ட மன பாதிப்பு வந்து இன்னும் ஜாஸ்தியாகும். கோவிட்னால வந்ததில்லை. அது பெற்றோர்களாக இருக்கலாம், ஆசிரியர்களாக இருக்கலாம், நாம் NGO ஸ்டாஃபாக கூட இருக்கலாம். அதை வந்து நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு அவங்களுடைய ரொட்டீன் எக்காரணத்து கொண்டும் அஃபெக்ட் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும். ரொட்டீன்னா என்னது? உதாரணத்துக்கு காலையில் எந்திரிக்கிறதும் சரி, ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி எந்திரிக்கிறது, டைமுக்கு சாப்பிட்றது, விளையாடுறது, என்ன அந்த ஸ்கூல் படிக்கிற டைமை ஸ்கூல்லையும் ஏற்படும். அதே போல் அவங்கள தைரியப்படுத்துறது பொய்யான தகவல்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நேர்மையான தகவல்கள், அதே போல் வயசுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். சில நேரங்களில் வந்து நான் ஆல்ரெடி சொன்னது போல் அடல்ட்ஸு, கேர் கிவர்ஸு, இந்த சைல்ட் கேர் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவாக இருக்கலாம், அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு நிறையா இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸு எதனாலன்னா, இதுக்கு மேலே நான் இவங்க கூட என்ன பண்ணுறது, யார் குழந்தைங்க கூட இதுக்கு மேலே. ஸோ வி நீட் டு, நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றா வந்து க்ரியேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் என்ன அந்த க்ரியேட்டிவ் ஆக்டிவிட்டீஸை அவங்களுக்கு சொல்லித்தரணும். அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் பேரண்ட்ஸு, கேர் கிவர்ஸ்க்கு சப்போர்ட்டிவாக சில சர்வீசஸ் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில குழந்தைகள் வந்து பெற்றோர்கள்கிட்ட இருந்து தனித்து இருந்திருப்பாங்க. சில நேரங்களில் ஹோம்லாம் இருக்கலாம், இல்லை வந்து தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிருக்கலாம், இல்லை எங்கேயாவது போயிருக்கலாம். அப்போது அந்த ரெகுலர் டச், ஃப்ரீக்வெண்ட் கான்டாக்ட்ஸ் த்ரூ ஃபோன் கால்ஸ், வீடியோ கால்ஸ். இப்போ நம்மளுக்கு டெக்னாலஜியில் ஒரு பாசிட்டிவ் என்னென்னா, இதே டெக்னாலஜி இப்போ பயன்படுத்தி தான் நம்ம இப்போ சில இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அதே போல் இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம். அண்ட் தென் ஒர்க்கிங் ஆன் அலிவியேட்டிங் ஸ்டிக்மா ஆன் சில்ட்ரன். நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த COVID-19 சுச்சுவேஷனால் ஏற்பட்ட அந்த ஸ்டிக்மாவை கம்மி பண்ணுறதுக்கு, ஸ்டிக்மாவை ஒழிக்கிறதுக்கு உண்டான சில ப்ரோக்ராம்ஸு, சில விஷயங்களை நம்ம பண்ண வேண்டியிருக்கு. அது ஸ்கூல் லெவல்லையா இருக்கலாம், ஆர்கனைசேஷன் லெவல்லையா இருக்கலாம், கம்யூனிட்டி லெவல்லையா இருக்கலாம். அந்த ப்ரோக்ராம்ஸை பண்ணுறதுக்கே குழந்தைகளை பயன்படுத்தலாம். இதெல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ். இதுதான் அந்த டெக்னிக்ஸில் வந்து லிங்கிங் த சோஷியல் மொபிலைசிங் அண்ட் லிங்கிங் த சோஷியல் சப்போர்ட் அப்படின்னு சொன்னோம். இந்த விஷயங்களை அந்த குழந்தைங்களுக்கு அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி இப்போது 13-14 டைரெக்டாக அவங்கக்கிட்டே பண்ணலாம். லெஸ் தேன் 7-8 அப்படின்னும் பொழுது அவங்களுடைய பெற்றோர்கள் மூலிமா, அவங்களுடைய கேர் கிவர்ஸ் மூலிமா பண்ணும் பொழுது கண்டிப்பாக அந்த COVID-19 சுச்சுவேஷன்ஸை நம்ம ஒழிக்க முடியலனாலும் அந்த COVID-19 சுச்சுவேஷன்னால் ஏற்பட்ட சமூக சூழலை வந்து, இல்லை அந்த மனநல சூழலை வந்து குழந்தைங்களுக்கு அதை நம்மளால் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண முடியும். இந்த இஷ்யூஸை வந்து இன்னும் ஆஸ் அ டீச்சர்ஸாக பண்ணலாம், ஆஸ் பேரண்ட்ஸாக பண்ணலாம், ஆஸ் NGO ஸ்டாஃபாக பண்ணலாம். இந்த விஷயங்கள் அதுதான் சொன்னேன் இல்லைங்களா, COVID-19 ஈக்குவலாக ஃபைட் பண்ணணும். அதே சமயத்தில் COVID-19 மூலமாக ஏற்பட்ட இந்த சைக்கோசோஷியல் வல்னரபிலிட்டிஸையும் நம்ம வந்து ஈக்குவலாக ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம கையில் ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டியது சில ரிசோர்ஸஸ். அஃப்கோர்ஸ் மற்ற ரிசோர்ஸஸ் எங்கே ஃபுட்டு தருவாங்க, அந்த ரிசோர்ஸஸ் ப்ளஸ் சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் எங்கே தராங்க. அஃப்கோர்ஸ் 1-to-1 நேரில் வந்து சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, எஸ்பெஷலி இந்த COVID-19 சுச்சுவேஷனில். இல்லைன்னா பை நவ் எல்லாருமே இப்போ வந்து ஃபீல்டில் இருந்திருப்போம். பட் இருந்தாலுமே
வாட் இஸ் பெஸ்ட் திங் என்ன பண்ணலாம்? ஆன்லைன் சப்போர்ட். உதாரணத்துக்கு நிமான்ஸ்லேயே வந்து அது குழந்தைகள் பிரிவாக இருக்கலாம், இல்லை வந்து பெரியவர்கள் பிரிவாக இருக்கலாம். 2 பிரிவுக்குமே வந்து ஆன்லைன் சப்போர்ட் சிஸ்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நேஷனல் வைட் நம்பர், அது நிமான்ஸ் வெப்சைட்லேயே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில ஆர்கனைசேஷன்ஸ், உதாரணத்துக்கு இந்த அசோசியேஷன் ஆஃப் சைக்கியாட்ரிக் சோஷியல் ஒர்க் ப்ரொஃபஷனல்ஸ், இந்த அசோசியேஷன் ஆஃப் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், தேசிய அளவில் இவங்க வாலண்டியர்ஸ் வந்து ஒரு ஹெல்ப்லைன் ஸ்டார்ட் பண்ணி அந்த ஹெல்ப்லைனை எல்லா கவர்மெண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் சர்க்குலேட் பண்ணி அவங்களுடைய ஹெல்ப்லைன்ஸோட லிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி பண்ணுறோம், ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு இருக்கும் பொழுது டெஃபினட்டாக இந்த ஹெல்ப்லைன்ஸ் மூலிமா நம்ம அவங்களுடைய ஹெல்ப்பை எடுக்கலாம். நீங்கள் என்ன பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் இத்தனை ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கீங்க வித் ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங், ஒரு குறிப்பிட்ட லெவல் வரலையும் நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ஹெல்ப்லைன் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஹெல்ப்லைன் மூலிமா ஈவன் ஸ்கூல் லெவலில் என்ஜிஓவும் ஸ்கூல் லெவலும் ஜாயின் பண்ணி, இப்போ ஸ்கூலுக்கு வர முடியலனாலும் பசங்களை we can எனிவே நம்மளுக்கு அந்த கான்டாக்ட் நம்பர்ஸ், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸாக இருந்தாலும் இருக்கும். ஜஸ்ட் கால் them up, ஒரு கால் பண்ணி எப்படி இருக்கீங்க, எப்படி இருக்காங்க பசங்க அப்படின்றது கேட்கும் பொழுது அதுவே பசங்களுக்கு ஒரு விதமான ரீஅஷூரன்ஸ் கொடுக்கும். அதுவே அவங்க திரும்ப ஸ்கூலுக்கு வர்றதுக்கு உண்டான வழிவகைகளை ஏற்படுத்தி தான். அதாவது இந்த லாக்டவுன்ஸ் எல்லாம் முடிஞ்ச பின்னால, இல்லைன்னா என்ன ஆகும்னா இத்தனை இதில் முடிச்சுட்டு மறுபடியும் ஸ்கூலுக்கு போகும்பொழுது கண்டிப்பாக அந்த ஒரு லேசினஸ் இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் சொன்னது. ஈவன் இப்போ கூட அவங்கள இன்வால்வ் பண்ண வேண்டியிருக்கும். சில ஆக்டிவிட்டீஸ்க்கு இன்வால்வ் பண்ணும்பொழுது என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த நார்மல்சியை வந்து அவங்களையும் அறியாமல் அந்த நார்மல்சி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ இந்த ஸ்கூல்ஸ் இந்த லாக்டவுன் முடிஞ்ச பின்னால் ஆரம்பிக்கும் பொழுது அவங்களுக்கும் மனமும் வந்து வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ரிசோர்ஸஸை, ஆன்லைன் ரிசோர்ஸஸை க்ரியேட் பண்ணும் பொழுது டெஃபினட்டாக அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐ வில் ஸ்டாப் ஹியர். இந்த சம்மந்தப்பட்ட வேற ஏதாவது சந்தேகங்கள், வேற ஏதாவது டிஸ்கஷன்ஸ் இருந்ததுன்னா we can discuss now. சார் கேக்குதுங்களா? தேங்க்யூ டாக்டர் அரவிந்த். எஸ் சார், எஸ் சார். ஆமா ஆமா கேக்குது. ஓகே, நமக்கு இன்னும் ஒரு 35 மினிட்ஸ் டைம். எஸ் 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 எஸ். ஓகே, இதுல வந்து நம்ம இந்த சுனாமி டைம்ல பண்ண சில ஆக்டிவிட்டிஸ் வந்து ஒரு 2 ஸ்லைடு போட்டு காட்டலாம்னு நினைக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் குள்ள முடிச்சிடுறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இதுதான் அப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டியே வந்து இந்த சைல்ட் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ்னு இந்த கோஸ்டல் வில்லேஜில் ஆரம்பிச்சோம். இது மெயின்லி டு ப்ரொவைட் சைக்கோ சோஷியல் சப்போர்ட் டு த சில்ட்ரன். இதுதான். அப்பயும் நமக்கு வந்து டெக்னிக்கல் கைடன்ஸ் வந்து நிமான்ஸ் தான் கொடுத்தாங்க. இது மாதிரி வந்து நம்ம சிம்பிளா ஒரு படம் வரைகிறது, அவங்கள்ட்ட வந்து நம்ம எந்த டிசைனும் எதுவும் கொடுக்காம ஒரு கேன்வாஸ் பிளஸ் நிறைய பெயிண்ட் இந்த மாதிரிலாம் கொடுத்து அவங்க இஷ்டத்துக்கு வரைய சொல்லியிருந்தோம். இது ஆக்சுவலா இப்போ நிறைய டிடிஹெச்சோட பெங்களூர் ஆஃபீஸ், புனே ஆஃபீஸ் எல்லாத்துலேயுமே இப்போ இந்த படம் மாட்டி வச்சிருக்காங்க. இது மாதிரி இன்னொரு சென்டர்ல வரைஞ்சது. அதே போல வந்து இங்க குழந்தைங்களோட ஷேரிங், அதே போல நம்ம இந்த டெம்பரரி ரிலீஃப் கேம்ப்ல குழந்தைங்களோட பல ஆக்டிவிட்டிஸ், இது வந்து ஷேரிங்கு, டான்ஸு, பாட்டு, இது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இது வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியோட உள்ள அது வந்து ஒரு ரிலீஃப் கேம்பா இருந்துச்சு. விக்டர் நிறைய பேர் வந்து அது மியூட் பண்ணாம இருக்கிறாங்க. நிறைய பேர் சத்தமா இருக்கு. எல்லாரும் மியூட் பண்ணிக்கிடுங்க. ஓகே, இருங்க மியூட் ஆல் பண்ணிடுறோம். இப்ப கிளீனா இருக்குங்களா? ஓரளவுக்கு சவுண்ட் இல்லாம இருக்கா? ஓகே
அதே போல அந்த கிராமங்கள்ல அப்போ நிறைய இந்த மாதிரி கீத்து கொட்டாதான் வந்து கட்டினாங்க, டெம்பரரி ஷெல்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரியான இடங்கள்ல குழந்தைங்களுக்கு பேப்பர்ஸ் கொடுத்து அவங்க படம் வர வைக்கிறது, இதுதான் மெயின் ஆக்டிவிட்டியா செஞ்சுட்டு இருந்தோம். இது கொஞ்சம் சீனியர் இது. அதே போல கடலோர அவங்களுக்கு அந்த கடல் பத்தி இருக்கக்கூடிய பயத்தை நீக்குவதற்காக கடலோரத்திலேயே அவங்களை கூட்டு போயிட்டு விளையாட்டு போட்டிகள் நடத்துறது, இதெல்லாமே சில ஆக்டிவிட்டிஸ் செஞ்சுட்டு இருந்தோம். அதே போல இந்த பார்க்கலாம் கடல்ல எடுத்து பாத்தீங்களா? ஹலோ, வருதுங்களா? வருதுங்க சார். ஐ கேன் see in that. ஓகே ஓகே, சரி சரி, ஓகே ஸ்லைடா, ஓகே. கீழே போய் அங்க அந்த மாதிரி பல்வேறு விளையாட்டு போட்டிகளும் வந்து கடலோரத்திலேயே நடத்தினோம். இது கொஞ்சம் யூத் ஆக்டிவிட்டிஸ். ஓகே, மெயினா அப்புறம் மெடிக்கல் கேம்ப்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி அவர்களுக்கு வந்து தேவையான இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் இது எல்லாமே உங்களுக்கு மெடிக்கல் கேம்ப் நடத்தணும். அதே போல விமனுக்கும் வந்து சைக்கோ சோசியல் சப்போர்ட் தேவைப்படுச்சு. அப்போ அந்த மாதிரி அவங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க்கு, டெய்லரிங் கிளாஸ், இது எல்லாத்தையுமே அந்த நடத்தணும். அதே போல இதுவும் வந்து குழந்தைகள் வரைந்த படங்கள் தான் அந்த நேரத்துல கடல் போட்டி. அதே போல அவர்கள்ட்ட இருக்க தனித்திறமையை வளர்க்கும் விதத்துல அவர்கள்ட்ட வந்து அவங்களுக்கு கேட்டமான பொருட்கள், இசைக்கு கருவின்னு சொல்லும்போது அவங்க என்ன கேட்டாங்களோ அதை எல்லாம் கொடுத்து அவளை வந்து விளையாட வச்சோம். பிளஸ் வந்து இது மாதிரி ஸ்ட்ரீட் தியேட்டர் ட்ரைனிங் அவர்களுடைய கருத்தை வெளிப்படுத்துவதற்கு அது ஒரு ஸ்ட்ரீட் தியேட்டரும் ஒரு மெத்தடா பயன்படுத்தணும். இது எல்லாமே அந்த ஸ்ட்ரீட் தியேட்டர் பெர்ஃபார்மன்ஸ் தான். ஓகே, அதே போல ஒரு சென்னையில இருக்கக்கூடிய கலைவாணன் அவரும் மற்றும் நம்ம அவினாசியில் இருக்கக்கூடிய சிஎஸ்இடி அமைப்புடன் இணைந்து பொம்மலாட்ட நிகழ்ச்சிகளையும் நடத்தியிருந்தோம். இதுதான் இப்ப மீதி சிஎஸ்இடி, சிசிஆர்டி அதுல இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் யாராவது பண்ணணும்னா பண்ணுங்க. ஹலோ, நம்பி லைன் சொல்லுங்க தாமஸ். நான் எல்லாரையும் இன்னொரு முறை மியூட் பண்ணிட்டேன். தாமஸ் அன்மியூட் பண்ண பேசுங்க தாமஸ். சரி, நான் பேசலாமா விக்டர்? ஹலோ, பேசுறது கேக்குதா? பேசுங்க பேசுங்க. நான் கேக்குதுங்களா? என்னையும் சேர்த்தே மியூட் பண்ணிட்டேன். சரி, முதல்ல வந்து நான் டாக்டர் அரவிந்துக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப அழகாக என்னன்னாக்கா வந்து இது ஒரு ரெஃப்ரெஷர் கோர்ஸ் மாதிரி, எங்களை மாதிரி நிறுவன தலைவர்கள் நாங்க வந்து நிறைய நாட்கள் இந்த சுனாமில வந்து டாக்டர் சேகர் சேஷாதிரி தான் வந்து எங்களுக்கு எல்லாம் ட்ரைனிங் கொடுத்தாங்க. அந்த நேரத்துல வந்து ட்ரைனிங் கொடுத்து நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னாக்கா நிறைய வந்து இந்த பணிகளை செய்து சொன்னோம். முக்கியமாக வந்து சைக்கோ சோசியல் கேர் ஃபார் சில்ட்ரன் அப்படின்றத வந்து ஒரு 5 ஆண்டுகள் 2015 இருந்து 2010 வரைக்கும் அந்த பணிகளை செய்தோம். நடுவுல வந்து கொஞ்சம் அதுக்கான ஒரு முக்கியத்துவம் வந்து அதை மெயின் ஸ்ட்ரீம் பண்ணும் அப்படின்ற ஒரு முயற்சியில இறங்கணும். இதை வந்து நம்ம வந்து ஒரு டிசாஸ்டர் டைம்ல மாத்திரம் இல்ல, ஈவன் இன் நார்மல் டைம்ஸ் there is a need for psychosocial care அப்படின்ற ஒரு விஷயங்கள்ல வச்சு நாங்க செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இந்த சாதாரண சுனாமி அந்த மாதிரியான பேரிடர்கள்ல வந்து உங்களுக்கு வந்து என்னன்னாக்கா வந்து இந்த மாதிரி வந்து இந்த பிசிக்கல் டிஸ்டன்சிங் ஊரடங்கு அப்படின்ற ஒரு விஷயம் இல்ல. முதல் முறையாக ஒரு கோவிட்ல வந்து என்னன்னாக்கா, ஏன் இதை நான் சுட்டி காட்டுறேன்னா, நீங்க வந்து சைக்கோசோஷியல் கேர் கொடுக்கணும், யூ ஷுட் ஹேவ் ஆக்சஸ் டு சில்ட்ரன். இப்ப வந்து அது வந்து ஒரு கேள்விக்குறி. ரெண்டாவது வந்து இப்ப நீங்க கொடுத்தது எல்லாமே வந்து ஒரு கான்செப்சுவல் ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் இது. இட் இஸ் அட் தி நாலேஜ் லெவல், அட் தி ஸ்கில், கொஞ்சம் நாலேஜ், ஆட்டிடியூட் ரெண்டுமே வந்து நீங்க வந்து கொஞ்சம் வந்து டச் பண்ணிருக்கீங்க. ஆனா ஸ்கில்னு வரும்பொழுது அதை ஆன்லைன்ல வந்து பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதை வந்து 2 நாள் 3 நாள் 1 வாரம் அப்படிலாம். ஏன்னா எங்க தலைவர் அங்க சிஎஸ்சிடி டைரக்டர் இருக்காங்க,
அவங்க தான் வந்து மெயினா பாத்தீங்கன்னாக்கா வந்து நிறைய வந்து அந்த சுனாமி காலகட்டத்துல நிறைய நிறுவனங்களுக்கு அந்த சைக்கோ சோஷியல் கேரை பற்றிய பயிற்சிகள் அவங்க வந்து நிறைய அளிச்சாங்க. அவங்களுக்கும் அந்த அதை பத்தி அவர் பேசுவார் நான் நினைக்கிறேன். சோ அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல் இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மேஜர் சேலஞ்சு நான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் ஒருவேளை இந்த கோவிட் லாக்டவுனுக்கு பிறகு ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து தளர்த்தப்பட்டா நான் நினைக்கிறேன் வந்து நமக்கு இந்த நீங்க உங்களுடைய இந்த ஒரு அமர்வுல வந்து நிறைய ஒரு கான்செப்சுவல் ஒரு கிளாரிட்டி வந்திருக்கு. ஆனா வந்து கட்டாயம் வந்து டீச்சர்ஸ்க்கு என்ஜிஓ ஒர்க்கர்ஸ்க்கு வந்து அவங்க வந்து அந்த இன்டர்வென்ஷன் சைக்கோ சோஷியல் இன்டர்வென்ஷன்ஸ் வித் சில்ட்ரன் பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து நேரடியாக வந்து பயிற்சி அளிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. that cannot be substituted by an online training அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் பார்க்கிறேன். நீங்க உங்க கருத்தை சொல்லலாம். Sure. Sir, what you said is 100% right. Not only for psychosocial, anything in any situation, online programs are not a solution. It's not an 100% solution. But as a stopgap arrangement, in order to keep us moving, we have started this online program. For example, இன்னைக்கு நாம இந்த இது டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னும் பொழுது இப்போ நீங்க சொன்னது போல the difference between other disasters and COVID-19 itself is a major hurdle for us to provide psychosocial intervention. But the psychological and social issues are equally the same compared to the other disasters. Very true. இருந்தாலுமே because now இப்ப பாருங்க we are through this online, of course I still agree that it is not the 100% solution. We are able to reach out to so many people who can work with their local community. For example, இப்போ ஒரு கிராமம்னு எடுத்துக்கிட்டாலுமே அந்த கிராமத்துல அந்த 2 தெருவுல இருக்கிற இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க இதுலயே என்ஜிஓ ஒர்க்கர்ஸ் அந்த இடத்துல இருந்தாங்கன்னா they can talk to these children and family about these, because if the COVID-19 எடுத்துக்கிட்டீங்கன்னா even in psychosocial intervention the most important thing is hand hygiene and respiratory hygiene. And as of now also people have not understood that importance. Other வந்து they can start doing it at the village level itself. இதே city level ல பாத்தீங்கன்னா if they are part of some apartments and other things, they now started coming out with mask and then they started going for jogging and all anga ullariye. So there these people can be sensitized about it to begin with. நீங்க சொன்னது போல once when the lockdown is over, once when these the precautions are taken, அதே step by step இது பண்ணும் பொழுது all these things can be done at a full fledged without compromising on the social interventions like this physical distancing அதெல்லாம். என்ன சொல்றாங்கன்னா that second you must have been aware like that second wave might happen anytime in June, July. So exactly. We also need to keep that in mind. And then நீங்க சொன்னது last time வந்து because you were saying that you tried your best to take it forward, social care, which you could not do it. At least now we should think of that from psychosocial support we need to extend that to psychosocial competency. And the last sessions பண்ணாங்க இல்லீங்களா life skills education எல்லாம், so that has to be taken care of. Tsunami time la வந்து 10th standard CBSE syllabus la life skills illa sir, ipo it has come up. So something like that we need to start doing it and keep a vision and then keep moving on those lines. And your observations were very clear and that's the right. And with those limitations which we need to try and do alternate things in this situation. Thank you Arvind. Thank you sir. Yeah. Victor நம்பி பேசுங்க. yes please நம்பி. எல்லாத்துக்கும் வணக்கம். குறிப்பாக வந்து அரவிந்த் நீங்க ரொம்ப அருமையா பண்ணிருக்கீங்க. அன்னைக்கு நான் இங்கிலீஷ்ல கேட்டேன். வணக்கம் அரவிந்த். அன்னைக்கு இங்கிலீஷ்ல ரொம்ப அருமையா பண்ணீங்க. தமிழ்ல அதோட ரொம்ப அருமையா பண்ணிருக்கீங்க. எனக்கு என்ன ரொம்ப மகிழ்ச்சினா வந்து டாக்டர் சேகரோட இணைந்து செயல்படும் பொழுது வந்து நீங்க எல்லாம் வந்து PhD ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருந்தீங்க. இன்றைக்கு இந்த அளவுக்கு நீங்க வளர்ந்திருக்கீங்கன்னு நினைக்கும் போது உண்மையிலேயே வந்து பெருமையாக இருக்கின்றது. இன்னொரு என்ன விஷயம்னா நிம்ஹான்ஸை பொறுத்த அளவுக்கு வந்து அது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்சஸ் பெரிய ஒரு நேஷனல் லெவல்ல இருந்தா கூட the first and foremost thing for which we have to appreciate you and the whole team of NIMHANS is that you are accessible. Okay. Oh, yes. So the accessibility is a major thing, major issue for any kind of development. In that way, I think when NIMHANS is accessible, naturally, the kind of thing which you are talking about is going to happen. So the accessibility for the accessibility of NIMHANS, we have to
really appreciate you. So Thank you, sir. hands off, Aravind. Okay. Thank you. As Thomas said, அதாவது அந்த சமயத்துல வந்து ரொம்ப அதிகமா ஒரு 5-6 வருடங்களுக்கு நம்ம வந்து வேலை பார்த்தோம். ரொம்ப நிறைய விஷயங்கள். இன்னொன்னு வந்து என்னென்ன பாக்குறேன்னா, இந்த மாதிரி டிசாஸ்டர் சுச்சுவேஷன் வந்து ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷனா இருந்தா கூட வந்து ஆக்சுவலா எனக்கு வந்து நார்மல் டைமோட அதிகமான நேரம் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். என் டீமும் கூட அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்கிறாங்க. பட் இட் பிரிங்ஸ் இன் லாட் ஆஃப் கிரியேட்டிவிட்டி. நான் என்ன சொல்றதுன்னா வந்து அவுட்புட்டும் நிறைய வந்து இது கொண்டு வந்துட்டு இருக்குது. இப்ப கூட வந்து ஒரு ரிலீஃப் மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். நாங்க முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது கூட வந்து அவேர்னஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 10,000 20,000 ஹேண்ட் பில்ஸ் பிரிண்ட் பண்ணி தான் முதல்ல கொடுத்தோம். அதுக்கப்புறம் தான் இதுக்குள்ள வந்தோம். ஸோ இப்போ கூட வந்து சில குரூப்ஸ் நம்மளை அப்ரோச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒரு ஸ்டேட் லெவலில் கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி. மேபி இப்போ இந்த தாமஸ் நீங்கெல்லாம் சொன்ன மாதிரி வந்து அந்த பிசிக்கல் அக்சசிபிலிட்டி வந்து பெரிய டிஃபிகல்ட்டி இருக்குது. பட் ஈவன் நவ் தேர் ஆர் மாடல்ஸ் அண்ட் சாம்பிள்ஸ் ஆர் எமர்ஜிங். லைக் வெரி ரீசென்ட்லி கருணாலயான்னு ஒரு நிறுவனம் வந்து சென்னையில் இருக்குது. அவங்க ஒரு சின்ன ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அவங்க வந்து ரன்னிங் அ ஹோம். அதுக்குள்ளே அவங்க வந்து இந்த பால்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை எப்படி ஒரு பிசிக்கல் டிஸ்டன்ஸை வச்சு விளையாட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சாம்பிள் கிடைச்சிச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து தட் கேன் பி டன் டு சம் டேஸ். அது மாதிரி தாமஸ் சொன்ன மாதிரி வந்து அதாவது ஒரு பிசிக்கல் டிஸ்டன்ஸோட கம்யூனிட்டிக்குள்ள எப்படி போய் வேலை பார்க்கறது அப்படிங்கிற ஒரு விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது. அதையும் நம்ம we have to learn now. We have to learn that art and we have to move. And one important thing is that the hygienic aspect la vandu I think now people have started to do the regular hand washing and all that, but I also see as they started the number of time they were doing it more times. Now even at my personal level it has come down. So so in that way I think it's an opportunity. The wash program சொல்லிட்டு உலகம் முழுசும் வந்து கோடிக்கணக்கில் பணம் செலவழிச்சு எவ்வளவு முயற்சி பண்ணாங்க, மக்கள் ஒருத்தர் லிசன் பண்ணல. After this COVID-19, everybody is listening to that. Basically, we know the fear of death. That is the ultimate. For any fear, that is the ultimate. That is the deep down. அது ஒரு முக்கியமான காரணம். நான் நினைக்கிறேன்னா அந்த மாதிரியான விஷயங்களை வச்சுக்கிட்டு இதை வந்து it has to be stretched a little bit further and it has to be reinforced பண்ணணும் இந்த சூழலை பயன்படுத்திக்கிட்டு. நேற்று கூட ஒரு ஏஜென்சியில் பேசிட்டு இருக்கும்போது வந்து ரெஸ்டோரேஷன் ரீஹபிலிட்டேஷன் பேசிட்டு இருந்தாங்க. நான் இதை ஒரு சாஃப்ட்வேரை அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசினேன். அந்த கான்டெக்ட்ல வந்து ஐ திங்க் சைக்கோ சோஷியல் கேர் வந்து நேற்று கூட நான் ஐ ஹேவிங் காட் திஸ் மச் ஆஃப் நாலேஜ் இன்ஃபர்மேஷன். ஒன் ஆஃப் மை ஸ்டாஃப் வந்து கோயம்புத்தூர் டு அவினாசி சி ஹாஸ் டு டிராவல். அப்போ நான் சம்வார் ஐ ஹேட் அவங்க ஏதோ கண்டெய்ன்மெண்ட் ஏரியாவில் இருந்தாங்க அப்படி மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருந்தாங்க. நேற்று அவங்க ஏறதுக்கு முன்னால கூட வந்து நீ கண்டெய்ன்மெண்ட் ஏரியாவில் இருந்தீங்களா, everything has become all right. So I myself have asked before allowing her to get into my car. So we can think of what kind of stigma and what kind of discrimination is going to come up. I think we have to prepare ourselves, challenge, meet out such challenges. Of course, since you people are there, I definitely will take it forward and reach more and more people. We are working on it. Thank you very much, Aravind. Thank you, sir. Thank you, sir. Maybe Archami is there. If you have anything specific, Archami இருக்கிறீங்களா? ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா நீங்க வந்து நீங்க ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா சொல்றதா சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க சார் அரவிந்த் சார் வணக்கம் சார். வணக்கம் அர்ச்சாமி சார், சொல்லுங்க. மீண்டும் உங்கள் வகுப்பு கேட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி. Thank you. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே சுனாமி சமயத்துல நிறைய அந்த கோஸ்டல் பெல்ட்ல நேரடியா பாதிக்கப்பட்டவங்க கூட வேலை பார்த்தேன். எஸ்பெஷலி அங்க வேலை பார்த்த என்ஜிஓ ஸ்டாஃப்ஸ், டீச்சர்ஸ், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து சைக்கோ சோசியல் கேர் ஆஸ்பெக்ட்ஸ்ல நம்ம அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து பயிற்சிகள் வந்து அளிச்சிருக்கிறோம் சேர்ந்து. ஆமா, அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நேரடியா இப்ப தாமஸ் சார் சொன்ன மாதிரி நேரடியா நம்ம கண்கூடா பார்த்து செஞ்சதனோட எஃபெக்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ அது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு டிசாஸ்டர் நடக்கும்போது அந்த ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய பேர் போறாங்க. ஆனா இப்ப வந்து இந்த சூழல் வந்து அந்த மாதிரி இல்ல, எல்லாருமே அஃபெக்ட் ஆயிருக்கிறாங்க. சோ இப்ப அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா எப்படியும் வந்து ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு வந்து இந்த விஷயங்களை எல்லாருமே பேச வேண்டியது இருக்கு. அப்ப இது பரவலா நிறைய பயிற்சிகள் வந்து எல்லாத்துக்குமே கொடுக்க வேண்டியது இருக்கு. குறிப்பா ஆசிரியர்கள், என்ஜிஓ ஸ்டாஃப்ஸ், சோசியல் ஒர்க்கர்ஸ், கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ், இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து இத பத்தின ஒரு தெளிவு பண்ண வேண்டியது. ஃபர்ஸ்ட் அவங்க தெளிவடையணும், அடுத்து அவங்க சர்வீஸ் பண்ற ஏரியாவில இந்த விஷயங்களை வந்து சேர்த்து செய்யணும். இப்ப இது வந்து ஆமா, அப்ப இந்த மாதிரியான ஒரு
ஒருங்கிணைந்த நம்ம ஸ்பெக்ட்ரம் ஆஃப் கேர் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஒருத்தவங்களோட பாதுகாப்பு சொல்ற மாதிரி இது இப்போ ஸ்பெக்ட்ரம் ஆஃப் கேர் வந்து ஒட்டுமொத்த நாட்டுக்கே ஒட்டுமொத்த ஆட்களுக்கே வந்து பயிற்சிகள் கொடுக்க வேண்டியது இருக்கு. அப்போ உங்களை போன்றவங்க பல அரங்குகள்ல பேசும்போது இந்த மாதிரி ஒட்டுமொத்தமா அனைவருக்குமே இந்த விஷயங்கள் போகணும் அப்படிங்கறத வந்து வலியுறுத்தி பேசினா நல்லா இருக்கும். அடுத்த வர காலகட்டங்கள்ல நம்மள மாதிரி இருக்கிற அனைவரும் இணைந்து நிறைய இடங்கள்ல இந்த விஷயங்களை வந்து கொண்டு போய் சென்சிடைஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நிறைய பேர் வந்து பயனடைவாங்க அப்படிங்கறது இப்ப பார்க்க முடியும். சோ இதுதான் நான் சொல்ல வந்தேன். மற்ற பார்ட்டிசிபென்ட்ஸ் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்களேன், கமெண்ட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேச ஆரம்பிச்சிருங்க. ஹலோ சார், சின்ன எக்ஸாம்பிள் இப்போ ஆறுசாமி சார் இப்ப நம்ம நம்பி சார் சொல்லிட்டு இருந்தாருங்க, லாட் ஆஃப் ரிலீஃப் மெட்டீரியல்ஸ் ஆர் கிவிங் ப்ரொவைடட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டியூரிங் தட் டைம் அந்த சோஷியல் டிஸ்டன்ஸ் சில ஃபோட்டோஸ் எல்லாம் கூட சார் அனுப்பிச்சிருந்தாரு. அந்த சோஷியல் டிஸ்டன்சிங் எல்லாம் மெயின்டைன் பண்ணி தான் தே ஆர் டூயிங் இட், ஃபிசிக்கல் டிஸ்டன்சிங் எல்லாம். டியூரிங் தட் டைம் நாம் கொஞ்சம் டைம் எடுத்து இந்த இஷ்யூஸ் பற்றியும், அஃப்கோர்ஸ் நீங்கள் பேம்ப்ளெட்ஸும் கொடுத்துருப்பீங்க, இந்த இஷ்யூஸ் பற்றி கேட்டுக்கிட்டு and then அதை ஃபாலோ அப் மாதிரி if we are able to do it at least through phone or something, இப்போ இருந்தே we can actually start doing the work. இந்த மைக்ரேட்டரி கேம்ப்ஸ்லையும் நாங்கள் அதுதான் பண்ணிட்டு இருந்தோம். மைக்ரண்ட் கேம்ப்ஸில் கூட அங்கே போயிட்டு அங்கே சில்ட்ரன் அங்கே சிலர்லாம் வந்து கை குழந்தையோட இருந்தாங்க. saw to it whether they are having their basic needs. அப்புறம் சில குழந்தைங்க அந்த மாதிரி இருந்தாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த கேம்ஸ், ஸோ we encourage them to do that, play that kind of games, keeping the distance. So அந்த மாதிரி activities, in fact whoever is already started providing other relief measures, they can integrate psychosocial services through this way. Yes yes sir. Yes sir, Arvind, actually as you said, we are also working a lot with the migrants also here. Tirupur is no, this is lakhs of migrants, no? Yes, we have done some amount of work with them. Maybe of course, as you said, this aspect we have to pitch into. Integrate. Yes sir. Yes sir. வேற சரஸ்வதி, சங்கீதா எதுவும் டவுட் இல்லைங்களா? காயத்ரி, உதயகுமார் லைன்ல இருக்கீங்கல்ல? உதயகுமார் இல்லைங்களா? ஓகே ஓகே சரி, ஓகே, ஒண்ணும் இல்ல, லைன்ல இருங்க. யாரோ டவுட் கேளுங்க. சார் ஜென்சி பேசுறேன் சார். சொல்லுங்க மேடம். சார் எனக்கு ஒரு அந்த டைம்ல உங்களுடைய ஆடியோவும் சரியா கேட்காததுனால அதனால திருப்பி அதை பத்தி கேக்குறேன். இப்ப இன்னைக்கு ஓவராலா நீங்க பேசுனதுல வந்து இந்த டிஃபிகல்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ்ல சோஷியலைசேஷன் பிளேஸ் எ வெரி வைட்டல் ரோல் அப்படின்றது ஒரு முக்கியமான இந்த சைக்கோசோஷியல் சப்போர்ட்ல. இந்த சோஷியலைசேஷன் கான்டெக்ட்ல நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, குழந்தைகள் இந்த 18 இயர் வரைக்கும் நம்ம என்ன விஷயங்களோ அதுதான் வந்து அவங்கள வந்து, அப்ப இந்த செக்ஷுவல் அபியூஸ் இஷ்யூஸ் அது வந்து நீங்க உதாரணமா சொன்னீங்க. அந்த சோஷியலைசேஷனோட ஆப்சன்ஸ்னாலதான் அது வளரும்பொழுது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிகழுதுன்னு. ஸோ அப்போ வந்து இட் நாட் ஓன்லி செக்ஷுவல் அபியூஸ், ஐ திங்க் அதர் இஷ்யூஸ் லைக் ட்ரக் அபியூஸ் அண்ட் ஆல் அதர் இஷ்யூஸ் ஆர் தேர். ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாமே இந்த சோஷியலைசேஷன் கான்டெக்ஸ்டோட தொடர்பு படுத்தி பார்க்கும் பொழுது இன்றைய பிசிக்கல் டிஸ்டன்சிங் கான்டெக்ஸ்ட்ல ஆல்ரெடி சில்ட்ரன் ஆர் இன் ஸ்ட்ரெஸ், எமோஷனலி அவங்க வந்து ரொம்ப இருக்காங்க. அப்போ இந்த சிச்சுவேஷன்ஸ்ல இந்த லாக்டவுனுக்காக வெயிட் பண்ணி நம்ம போகும்பொழுது குழந்தைகளுடைய மனநிலை இதுல அதிக பாதிப்புக்கான வாய்ப்பு இருக்கா, இல்ல நம்ம இந்த லாக்டவுன் முடிஞ்சு நம்ம போய் குழந்தைங்களோட இயல்பா மறுபடியும் பிசிக்கல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஆக்டிவிட்டி பண்ணும் பொழுது அதை வந்து எனக்கு அந்த ஒரு டிஃபரன்ஸ் வந்து அது வந்து மிகப்பெரிய பாதிப்பு இருக்காது. நம்மளுடைய இன்டர்வென்ஷன் அதை சப்போர்ட் பண்ணோம், அதை வந்து ஓவர் கம் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். எப்படி சார் அதை கொஞ்சம் விளக்குனீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ இந்த டெக்னாலஜி அவைலபிலிட்டி வந்து irrespective of ரூரல் ஏரியா, அர்பன் ஏரியா, எல்லா இடத்துலயும் இருக்கு இல்லைங்களா? இப்போ
உங்க பார்வையிலேயே வந்து இல்லை உங்களுடைய அந்த ஆர்கனைசேஷன் கீழே வந்து சில ஃபேமிலிஸ் இருக்கும், அவங்கள கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிட்டு இந்த சிஸ்டமே நீங்க கொண்டு போகலாம். எப்படி அப்படின்னா, இந்த த்ரூ ஆன்லைன், வெதர் இந்த ஜூம் மீட்டிங் அந்த மாதிரி ஒரு நிறையெல்லாம் வேண்டாம், ஒரு 20 குழந்தைங்கள லாகின் பண்ண சொல்லுங்க. 20 குழந்தைங்கள லாகின் பண்ண சொல்லிட்டு சேம் வென்டிலேஷன் ப்ராசஸ் ஆஸ்க் 1 by 1 டு டாக் அபவுட் இட். அப்போ உங்களுக்கு ஆக்சுவலா அவங்களுக்கு என்னென்ன இஷ்யூஸ் இருக்குன்றது தெரிய வரும். ஸ்டார்ட் ஆன்சரிங் தட். அது அவங்களுக்கு ஒரு விதமான ரீஅஷூரன்ஸ் இருக்கும். அஃப்கோர்ஸ் இதுல ஒரே ஒரு இது என்னன்னா, நம்ம மற்ற இதுல பண்ணது போல எல்லா குழந்தைங்களையும் ஒரே நேரத்துல கொண்டு வரல முடியலனாலும் எல்லா குழந்தைங்களையும் மேக்சிமம் நம்ம அட்ரஸ் பண்ணுவோம். பட் இங்க வந்து நம்ம எல்லா குழந்தைங்களையும் ஒரே நேரத்துல நிறைய அட்ரஸ் பண்றது கஷ்டம். அதுக்காக பட் இப்போ இருக்கிற ஸ்டாஃப் ஸ்ட்ரென்த் வச்சுட்டு we can address these pockets. இது வந்து ஓரளவு அந்த வல்னரபிலிட்டிஸ் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த சமயங்கள்ல இப்போ உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில பேசணும், இந்த குரூப்ல உங்களால பேச முடியல அப்படின்னா என்ன நீங்க கால் பண்ணலாம். நான் இன்னொரு உதாரணம் சொன்னேன், இந்த மாதிரி வீடியோ சாட்ஸ் அந்த மாதிரி இல்லைனாலும் யூ கேன் டாக் அபவுட் தீஸ் இஷ்யூஸ் அண்ட் சே தட் தெர் இஸ் அ ஹெல்ப்லைன் ஃபார் திஸ். ஹெல்ப்லைன் இருக்கு, நீங்க குழந்தைங்க யார் வேணா கால் பண்ணலாம் அப்படின்னு பொழுது நான் அந்த ஒரு உதாரணம் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 15 வயசு பொண்ணே அந்த இதுல தான் வந்து கால் பண்ணாங்க, அந்த ஒரு ஹெல்ப்லைன் மூலியமா தான். இந்த டெஃபினெட்லி இது வந்து 100% சொல்யூஷன் இல்லை, பட் பெட்டர் தென் நத்திங். திஸ் இஸ் சம்திங் இஸ் பெட்டர். ஸோ we can just start doing these things once அந்த இது ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த இதுக்கு போன பின்னால in full-fledged way, maintaining the physical distance, physically we can address people. But we need not wait for that to get over, because as of now we still don't know when those things will be over, especially in states like Tamil Nadu and Pondicherry. அதனால அதை நீங்க you don't have to wait till lockdown is over. And even lockdown legally அவங்க ஓவர் ஆனாலுமே we need to restrict our movements. அதனால தான் வந்து ஈவன் ஸ்கூல்ல கூட சில சிஸ்டம்ஸ் எல்லாம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. So we need not wait till that. With whatever limitations we can initiate these kind of activities. That is what will help the children to that is what we call it a psychological and psychosocial first aid. That has to be given. Sometimes to the parents they might require, நீங்க ஒரு சில நேரங்கள்ல குழந்தைங்களை வச்சுட்டு you can have these sessions. Sometimes parents வச்சுக்கிட்டு you can have these sessions. You know, wherever this mobile technology is accessible, they just have to listen. இல்ல நீங்க வந்துட்டு if you want to record and send it to someone, you can send it. அதை பண்ணிட்டு you can keep getting the feedback. நம்மளுடைய work nature-ம் வந்து suppose even if I am a field coordinator, field visiting person, I need not visit the field, but I can do something to the field through these methodologies. அந்த மாதிரி பண்ணோம்னா still things can work. We don't have to wait till that gets over. Hope I answered your question. Yes sir, yes sir. Because thank you so much. Why I raised this issue, கடந்த ஒரு 2 நாளா எங்களுடைய டீம் வந்து ஃபீல்டுல வந்து குழந்தைகள் 10 குழந்தைங்களை பிசிக்கல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி they interacting with children. And when they நம்ம இந்த சுனாமி டைம்லயே குரூப் ஷேரிங் அப்படின்ற ஒரு சைக்கோ சோஷியல் சப்போர்ட்டை ப்ரொமோட் பண்ண சிஸ்டம் அப்போல இருந்தே இருக்கு. சில்ட்ரன் வந்து அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ், ஹாப்பினஸ், வரிஸ் எல்லாமே ஷேர் பண்ணலாம். பட் இந்த ஒரு கான்டெக்ட்ல சில்ட்ரனோட இன்டராக்ட் பண்ணும்போது they all started sharing their only problems. ஹலோ, கேக்குதுங்களா சார்? ஹலோ, கேக்குது, ப்ரோசீட் பண்ணுங்க. கேக்குதுங்க. ஹலோ, கொஞ்சம் மெதுவா கேக்குது, பேசுங்க. இந்த இப்போ குரூப் ஷேரிங் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப குழந்தைகள் கிட்ட தொடர்ந்து பண்ணதுல அவங்களுடைய மகிழ்ச்சியான சூழல், வருத்தம், கோபம் எல்லாமே வெளிப்படுத்துறாங்க. இப்ப 2 நாளா எங்க டீம் வந்து ஒரு 10 குழந்தைகள் 7 குழந்தைகள் வச்சு ஒரு பிசிக்கல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி இந்த ஒரு இனிஷியேட்டிவ் டிஸ்கஷன் எடுக்கும் பொழுது சில்ட்ரன் வந்து ப்ராப்ளம்ஸை தான் ஃபுல்லா ஷேர் பண்றாங்க. அவங்க வந்து ஹாப்பினஸ் ஆன ஹலோ சார், கேக்குதுங்களா? கேக்குது, ப்ரோசீட் பண்ணுங்க. அரவிந்த் சாருக்கு கேக்குதுங்களா? அவர் லைன்ல இல்ல. எனக்கு கேக்குது ஜென்சி, அரவிந்த் கிட்ட கேக்குது. அவர் இல்லன்னு நினைக்கிறேன் சார் லைன்ல. இப்போ இவ்வளவு நேரம் வரைக்கும் இருந்தாரு, இப்போ கட் ஆயிடுச்சு.
நீங்க சொல்லுங்க. அதாவது இப்ப வந்துட்டார் லைன்ல. ஹலோ சார். அரவிந்த் சார், உங்களுக்கு கேக்குதுங்களா? சரி, ஓகே, நான் வந்து பேசுறேன். இப்ப குழந்தைகள் என்னன்னா, அவங்களோட பேசும் பொழுது இதுக்கு முன்னாடி நம்ம குழந்தைங்களோட ஒவ்வொரு முறையும் இந்த குரூப் ஷேரிங் எல்லாம் பண்ணும்போது மகிழ்ச்சியானதை அதிகமா ஷேர் பண்ணுவாங்க. ஆனா இந்த கோவிட் லாக்டவுன் அது நியர்லி 45 days தாண்டி குழந்தைங்களோட ஒரு அட்லீஸ்ட் வி ஸ்டார்ட் அவர் இன்டர்வென்ஷன் அப்படின்னு பண்ணும்பொழுது இப்ப எல்லா குழந்தைகளுமே அதிகமா அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் பத்தி தான் பேசுறாங்க. இந்த சூழல்ல இனியும் நம்ம இந்த ஒரு இன்டர்வென்ஷனை தொடங்காம இருக்கும் பொழுது குழந்தைங்களுக்கு இது மிகப்பெரிய பாதிப்பு அவங்களுடைய கல்வியில, அதாவது அவங்களுடைய எஜுகேஷன்ல, மற்ற விஷயங்கள் எல்லாம் சொன்ன அந்த சோஷியலைசேஷன் எல்லாமே அஃபெக்ட் ஆகும்ன்றதுனால இதை வெறும் ஆன்லைன் மட்டும் ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்லும் பொழுது இதை நம்ம ஒரு பிசிக்கல் டிஸ்டன்சிங்க ஒரு ரூலை வந்து மைண்ட்ல வச்சு கண்டிப்பா அது வந்து தொடங்க வேண்டிய ஒரு தேவை அதிகரிச்சிருக்கு அப்படின்றது. ஏன்னா நம்ம இவ்வளவு நேரம் அதை பத்தி பேசிட்டு இருந்ததுனால எல்லாருமே நம்ம வந்து அந்த ஒரு இதை வந்து அதிகப்படுத்தணும், அந்த ஒரு வேலையை தொடங்கணும்ன்ற தேவை அதிகம் இருக்குன்னு குழந்தைங்களே வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நம்ம இங்க இருக்கிற எல்லா டீம்ல இருக்கிறவங்களும் அதை பத்தி நம்ம இன்னும் நிறைய ஐடியாஸ் எல்லாம் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் குழந்தைங்களோட அதை தொடர்ந்து கொண்டு போறதுக்கு அப்படின்றத நான் வந்து கேட்டு. ஜென்சி எங்க கிராமங்கள்ல வந்து ஒரு 3 நாள் வில்லேஜ்ல வந்து அந்த எங்க குரூப்ஸ் யூத் குரூப் வந்து இந்த பெண் குழந்தைங்க அவங்க எல்லாம் ஒரு சோஷியல் டிஸ்டன்சிங் பண்ணி ஒரு சின்ன சின்ன ஃபிலிம் எல்லாம் அப்பப்போ எடுத்துட்டு இருக்காங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. அதே சமயத்துல வந்து அந்த பிசிக்கல் டிஸ்டன்ஸையும் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ கூட இன்னும் 2 நாள்ல வந்து we will come out with a small film. அதாவது ஃபிலிம் அப்படிங்கிறதுல வந்து நமக்கு சோஷியல் டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம். அதில் கூட ஓரளவுக்கு அவங்க பண்றாங்க. ரொம்ப நீங்க சொல்ற மாதிரி கஷ்டம் தான். அதே சமயத்தில் சம்மர் we have to start அந்த கான்டெக்ட்ல வந்து yes we have to engage our children and there is no other way. ஹலோ சார். ஹலோ சார். சொல்லுங்க சங்கீதா, சொல்லுங்க. சாரி சார், அப்ப எனக்கு லைன் சரியா கிடைக்கல. அதான் சார், எனக்கு என்ன டவுட்னு பாத்தீங்கன்னா, இப்போ குழந்தைங்க வந்து இப்போ ஊரடங்குன்றதுனால எங்க சைட்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி மயில், இந்த கீரி, இந்த மாதிரி இந்த அனிமல்ஸ் எல்லாம் வராது சார். சோ இப்போ கொஞ்ச நாளா வந்துட்டு இருக்கிறதுனால எங்க சைடு குழந்தைங்க அதை பார்த்துட்டு கொஞ்சம் வந்து பயப்படுறாங்க. சோ புதுசா ஒரு அனிமல்ஸ் வந்து இந்த ஏரியா சைடு வரும்போது பயப்படுறாங்க. அதை பத்தி அவங்க நைட்டு ஒரு சில குழந்தைங்க, இப்ப எங்க வீட்லயும் அக்கா பையன் இருக்கான், அவங்க கூட நைட்டு வந்து அந்த பிக்சரை வந்து படத்துல மயில்ன்ற பிக்சரை வந்து ஒரு ஆன்லைன்ல பார்த்தா கூட அதை நினைச்சு பயப்படுறான். சோ இந்த மாதிரி குழந்தைங்க எப்படி புரிய வைக்கிறது? புதுசா ஒரு விஷயத்த வந்து பார்க்கும்போது அவங்க அதை எப்படி ரொம்ப ரியாக்ட் பண்றாங்க, அதை நாங்க எப்படி அவங்களுக்கு கொண்டு வர்றது சார்? நார்மலா அவங்க எப்படி கொண்டு வர்றது, அது ஒரு கேள்வி சார். செகண்ட், ஹலோ சார். அரவிந்த் சார் லைன்ல இருக்கீங்களா? டாக்டர் அரவிந்த் லைன்ல இருக்கீங்களா? விக்டர் வீடியோ ஆடியோ ஒர்க் பண்ணுதான்னு தெரியல அவருக்கு. சொல்லுங்க நம்பி. விக்டர், நீங்களே வந்து சுனாமி சமயத்துல வந்து இந்த மாதிரி குழந்தைகள் வந்து கடலை பார்த்து பயந்தாங்க, அதெல்லாம் பார்த்து பயப்படும் பொழுது அதே நேரடியாக கொண்டு காமிச்சு ஓரளவுக்கு அதை ரிசால்வ் பண்ணிருக்கிறீங்க, சரியா? அந்த மாதிரி வந்து மேபி சங்கீதா வந்து எனக்கு எக்ஸாக்டா எப்படி பண்ணுன்னு தெரியல. அரவிந்த் will be the correct person to respond to. அந்த மாதிரி கூட வந்து நம்ம யோசிக்கலாம். அதாவது எதை பத்தி பயப்படுகிறார்களோ அதை கிட்ட கொண்டு போயிட்டு அதை பத்தி விளக்கி சொல்வது, அதை பத்தி உள்ள கதைகளை சொல்வது, அதனால ஏற்படும் நன்மைகளை பத்தி பேசுவது, அந்த மாதிரி ஒருவேளை நம்ம வந்து அந்த குழந்தைகள் மத்தியில் அணுகும் பொழுது வந்து அந்த பயம் கொஞ்சம் குறையலாம். சங்கீதா, I want to compliment நம்பி. Victor, can you hear me? ஹலோ. அதாவது என்னன்னா, நம்பி சொன்ன மாதிரி, அதாவது வந்து என்னன்னாக்கா அவங்க வந்து கடல்லையே பார்த்து இப்ப வந்து அவங்க ஏற்கனவே பார்த்து பழகின விஷயத்த பார்த்து சுனாமில கடலை பார்த்து பயத்தாங்க. அந்த கடலை பத்தியே ஒரு பயத்தை போக்கணும். அதே மாதிரி இந்த ஒரு சூழல்ல இப்ப வந்து குழந்தைங்க கிட்ட இந்த மாதிரி விலங்குகள்லாம் வரத வந்து
பாசிட்டிவா எடுத்து சொல்லணும். நம்ம மகிழ்ச்சி அடையணும். இத்தனை நாள் வந்து நம்ம வந்து ஒரு இயற்கையை வந்து நம்ம சரியா பராமரிக்கிறதுனாலதான் இதெல்லாம் நம்ம கிட்ட இருந்து விலகி போயிருந்தது. இதோட நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி விலங்குகளோட இயற்கையில வாழும்போது இதெல்லாம் சர்வசாதாரணமா வந்து நம்ம கிட்ட நெருங்கி வரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த இயற்கையில் உள்ள எல்லா ஜீவராசிகளையும் நம்ம நேசிக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல பண்பையும் வந்து ஒரு இயற்கையை நேசிக்கின்ற ஒரு என்னது விஷயத்த சொல்லி கொடுக்கறதுக்கு இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா நம்ம பார்க்கணும். அப்படி வந்து எப்ப வந்து நீங்க சொல்லுங்க நம்பி. தாமஸ் சொல்ற மாதிரி வந்து இந்த கோ எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கறது நம்ம வந்து கொஞ்சம் கோ எக்ஸிஸ்டன்ஸ்னா வந்து எல்லாரும் இணைந்து வாழ்வது, அதுல வந்து தாவரங்கள் மிருகங்கள் இந்த கோ எக்ஸிஸ்டன்ஸ் இல்லாதனால தான் வந்து லாட் ஆஃப் இஷ்யூஸ் இந்த வேர்ல்டு ஒட்டுமொத்தமாக அந்த உலகத்துல வந்து இயற்கை அந்த மாதிரி குளோபல் வார்மிங் அது எல்லாத்துக்குமே காரணம் வந்து எல்லோரும் இணைந்து வாழ வேண்டும், எல்லோருக்கும் ஒரு சந்தர்ப்பம் வேண்டும் அப்படிங்கிறதுனால இல்லாதனால தான் வந்து அந்த நிறைய டிஸ்பாரிட்டி நிறைய இஷ்யூஸ்க்கு அதான் முக்கியமான காரணம். அதாவது இந்த ஒரு கோவிட்-19 உள்ள எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து வந்து எப்போதும் எல்லாரும் இணைந்து வாழ வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அதுவும் குறிப்பாக இயற்கை விலங்குகள் எல்லாரும் இணைந்து வாழ வேண்டிய அவசியம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கொண்டு போனா, அதாவது நம்ம சோஷியல் சப்போர்ட், டிஸ்கிரிமினேஷன், ஜாதி அந்த பிரச்சனை அதெல்லாம் பேசினா கூட வந்து பியாண்ட் தட் இந்த கோ எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம வந்து ஒரு முக்கியமான கீ பாயிண்டா எடுத்துக்கிட்டு நம்ம எதிர்காலத்துல வந்து எடுத்துட்டு போக வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. அது இது வந்து உண்மையிலேயே வந்து இப்ப இருக்கிற டிஸ்பாரிட்டி டிஸ்கிரிமினேஷன்ஸ்க்கு வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு விடுதலை ஒரு விடையாக அமையும் என்பதை நான் நினைக்கிறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் இந்த கோ எக்ஸிஸ்டன்ஸ் வித் ஆல் லிவிங் பீயிங்ஸ், அனைத்து ஜீவராசிகளோடையும் நம்ம இணைந்து வாழுதல், அதுக்கும் ஒரு உரிமை இருக்கு, ஒரு இடம் இருக்கு இந்த உலகத்துல, மனுஷனுக்கு மட்டும் இல்லை அப்படின்றது ஒரு விஷயம் பார்க்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இது வந்து நீங்க இப்ப வந்து இந்த விஷயம் வந்து குழந்தைங்க வந்து கிராமப்புறங்கள்ல அப்புறம் முக்கியமா அந்த ஆதிவாசி மக்கள் பாத்தீங்கன்னா கல்வராயன் மலை அந்த மாதிரி வந்து இடங்கள்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா குழந்தைங்க இயற்கையாக இதுங்களெல்லாம் பார்த்து பயப்படுறது இல்லை, பாம்பு தேலையெல்லாம் கூட பார்த்து பயப்படுறது இல்லை. ஸோ நகர்ப்புறத்துல இருக்கக்கூடிய குழந்தைங்க ஒருவேளை பாண்டிச்சேரி மாதிரி ஒரு யூனியன் டெரிட்டரியில இருக்கிற குழந்தைங்களுக்கு இது வந்து என்னன்னா அவங்க வந்து ஒரு ரொம்ப செயற்கையாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு கூட இயற்கையை வந்து ஒரு மரம் கூட இல்லை அவங்க வந்து உறவு கொள்வதற்கு. ஸோ அந்த மாதிரி சூழல் இருக்க குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் நம்ம கொடுக்கும். முக்கியமா நகர்ப்புறத்துல இருக்க குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து எடுத்து சொல்ல வேண்டியது மிக அவசியம். இப்ப என்னன்னா இந்த கோவிட்-19 நகர்ப்புறங்களிலும் வந்து இந்த மாதிரியான ஜீவராசிகள் வர ஆரம்பிச்சிருக்கு. அது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். நகர்ப்புறங்கள்ல இருந்து வெளியேறிய இந்த விலங்கினங்கள் இந்த பறவைகள்லாம் இப்போ நகர்ப்புறத்துக்குள்ள வந்து வர ஆரம்பிச்சிருக்கிறதுனால இது ஒரு புது அனுபவமாக குழந்தைங்களுக்கு இருக்கு. சார் இன்னொரு டவுட் சார், இப்போ சங்கீதா ஒரு நிமிஷம். சங்கீதா, நான் ஆரிச்சாமி பேசுறேங்க. உங்களுக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு சொல்லுங்க சார். அது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கல்வி முறையில விட்டு போன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இயற்கையோடு ஒன்றி வாழ்றது அப்படிங்கறதே வந்து குழந்தைகளோட இருந்து பிரிச்சு எடுத்துட்டோம். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு 50 நாள்ல இந்த இயற்கை வந்து தன்னை பெருமளவுல புதுப்பிச்சிருக்குது அப்படிங்கறது ஆய்வுகள் சொல்லுது. குறிப்பா வந்து காற்று மாசு குறைஞ்சிருக்குது, ஒளி மாசு குறைஞ்சிருக்குது, நீரின் மாசு குறைவு வந்து குறைஞ்சிருக்குது. அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இயற்கை வந்து தன்னை புதுப்பிச்சுட்டு இருக்குது. இப்ப இந்த கொரோனாவுக்கு கூட ஒரு சயின்டிபிக்கல் இன்ஃபர்மேஷன் என்ன சொல்றாங்கன்னா அது வீரியமா வர்றதுக்கு காரணம் என்னன்னா நம்ம மனிதன் வந்து இயற்கை வளத்தை மிதமிஞ்சிய அளவுல சூறையாடுனது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இயற்கை வளம் அப்படிங்கிறது மனிதனுக்கு மட்டும் இல்ல, காணுயிர்கள்னு சொல்லக்கூடிய பல்லுயிர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் ஆனது. இப்ப நம்பி சார் அண்ட் தாமஸ் சார் எல்லாமே சொன்னாங்க இயற்கையோட நம்ம இணைந்து வாழணும் அப்படின்ட்டு. அதுல ஒரு கான்செப்ட் உங்களுக்கே தெரியும், உணவு சங்கிலின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப அந்த உணவு சங்கிலியில பாத்தீங்கன்னா இந்த மத்த விலங்குகள், உயிரினங்கள், பறவை இனங்கள் இதெல்லாம் சேர்ந்து இருந்தாதான் இயற்கை. இப்ப அவங்க எல்லாம் வந்து இப்ப நகர்ப்புறங்களுக்குள்ள அது வர ஆரம்பிச்சிருக்குது, சந்தோஷம் அப்படின்னா ஆக்சுவலா வந்து அங்க அது ஏற்கனவே இருந்துச்சு, அதெல்லாம் நம்ம துரத்தி விட்டு ஆக்கிரமிச்சிட்டோம். இப்ப வெளியே வராதனால அவங்களோட உண்மையான இடத்தை தேடி வர்றாங்க. சோ அப்போ அந்த மாதிரி எப்படி ஒரு போதுமான அறிவியல் தகவலை வந்து கொரோனாவுக்கு நம்ம கொடுக்கணும்னு சொல்றோமோ அதே மாதிரி இயற்கை பத்தின தகவல்களையும் குழந்தைகளுக்கு கொடுக்கணும். நம்மளும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லதா இருக்கும். ஃபர்ஸ்ட் முதல் முறையா பார்க்கும்போது அது குழந்தைகளுக்கு பயமா தான் இருக்கும். ஏன்னா இப்ப தாமஸ் சார் சொன்ன மாதிரி அங்க நகர்ப்புற சூழல்ல அவங்களுக்கு ஒரு தாவரத்தையோ ஒரு விலங்கையோ ஒரு செடியோ ஒரு கொடியோ பார்ப்பதற்கு வந்து வாய்ப்பு இல்லாம இருந்திருக்கலாம். அப்ப அது புதுசா உள்ள வரும்போது பயத்தை உண்டு பண்ணு. அப்ப நம்ம அந்த பயத்தை போக்க வேண்டியது நம்மளோட கடமை. இப்ப இதெல்லாம் சொல்லி போக்குனீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவ்வளவுதான். தேங்க்யூ சார். சார் இன்னொரு கொஸ்டின் சார்,
ஸோ இப்போ வந்து ஸ்கூல் வந்து ஓப்பன் ஆன உடனே நாங்கள் உள்ள போனா கண்டிப்பா ஸ்கூல் வந்து மென்டலி டிசேபிள் குழந்தைங்க இருக்காங்க சார். நாங்கள் அங்கே என்டர் ஆகும்போது அந்த எப்பயுமே குழந்தைங்க வந்து எங்கள்கிட்ட வந்து பிசிக்கல் டச் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதாவது நாங்கள் அவங்க கையை பிடிச்சி ஒரு ஹாப்பியா பேசுறது. ஸோ வந்து இப்போ பிசிக்கல் டிஸ்டன்ஸ் வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணோம்னா அந்த குழந்தைங்க நாங்கள் ஸ்கூல் போகும்போது வந்த உடனே எங்கள்கிட்ட பிசிக்கல் டச் தான் கண்டிப்பா. ஒரு சின்ன ஒரு 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 கையை டச் பண்ணும்போது பிசிக்கல் டச் தான். ஸோ அப்ப நாங்க வந்து இல்ல இப்படி தடுத்து நிறுத்தணும்னா கண்டிப்பா அவங்க வந்து இன்னும் டிஸ்டர்ப் ஆவாங்க. அப்ப நாங்க அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு? இப்போ அதாவது சங்கீதா, எஸ் சார். வந்து அனைத்து விஷயங்களுமே இப்ப மாறிவிட்டது. இப்ப எந்த விஷயமும் வந்து நம்ம முன்னாடி நடந்த மாதிரி நடக்க போவதில்லை. இன்னும் ஒரு வருஷத்துக்கு ஆகுது. ஓகே புரியுது சார். இல்லைங்களா? ஓகே நம்ம சார். அதாவது கூட்டங்கள் நடத்தும் விதம், ஸ்டாஃப் மீட்டிங் நடக்கும் விதம், நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ண விதம், நம்ம பயணம் செய்த விதம், கவுன்சிலிங் பண்ண விதம், ஆமா பயிற்சி நடத்திய விதம், இது எல்லாமே வந்து மாறப்போகுது இருக்கிறது. ஆகவே வந்து இப்போ முன்னாடி எல்லாருமே வந்து இப்ப நாங்க வந்து ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நான் பீச்ல நடக்கும்போது யார் வீட்டு நாய் இப்ப அது? ஆமா மாஸ்க் இருங்க நான் அது எல்லாரையும் மியூட் பண்ணிட்டு சொல்ல வரேன். அதுதான் ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி கடற்கரையில நடக்கும் பொழுது நான் அதற்கு முன்னாடியே கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதால மாஸ்க் போட்டு நடந்தேன். போறவங்க வரவங்க எல்லாம் அதை வேடிக்கை பார்த்தாங்க ரொம்ப வித்தியாசமா. நம்முடைய புதுச்சேரி அமைச்சர் உட்பட. இப்ப வந்து ஊர்ல எல்லாருமே மாஸ்க் போட்டு தான் நடமாடுறோம் இல்லையா? அதே போலதான் இப்ப வந்து எல்லா விஷயங்களும் மாறப்போகுது. முன்னாடி வந்து நாம எல்லாருமே கை குலுக்கி இருப்பாங்க, இப்ப எல்லாம் வந்து வணக்கம் தான் சொல்றாங்க. அதே போல இந்த விஷயத்தையும் நம்ம வந்து குழந்தைக்கும் சொல்லி புரிய வைக்கணும். அது மாதிரி அவங்கள்ட்ட போன உடனேயே வந்து உங்களுடைய முதல் வகுப்பே வந்து நம்ம இந்த மாதிரியான பிசிக்கல் டிஸ்டன்ஸ், அவரு டாக்டர் அரவிந்த் அதை கரெக்டா சொன்னாரு. சோசியல் டிஸ்டன்ஸ் என்கிற வார்த்தை நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது. பிசிக்கல் டிஸ்டன்ஸ் தான். அதாவது சமூக இடைவெளி என்ற வார்த்தையும் பயன்படுத்தக்கூடாது. தனிநபர் இடைவெளி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாம். ஆகவே இதனுடைய அவசியத்தையும் அவர்களுக்கு சொல்லி நாம வந்து இது மாதிரி ஒரு அடிக்கடி கை கழுவுதல், மற்ற தொடுதலை தவிர்த்தல், அல்லது எப்பயாவது தவிர்க்க முடியாமல் தொட நேர்ந்தால் உடனடியாக வந்து ஒரு லிக்விட் போட்டு கை கழுவுறது. நேற்று வந்து கூனிச்சம்பட்டு ஆசிரியர் மிக அழகாக அதை காட்டினார், எப்படி சோப்பை வந்து நம்ம பயன்படுத்துறது. விக்டர் ஐ வாண்ட் டு இன்டர்வென். ஹலோ, என்னன்னா சங்கீதா ரேஸ் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னா, நார்மல் சில்ட்ரனுக்கு இதெல்லாம் நம்ம வந்து சொல்லலாம். ஆனா she is talking about mentally challenged children. அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு பிசிக்கல் டிஸ்டன்சிங் கீப் பண்ணி நம்ம வந்து அவங்கள வந்து புரிய வைக்க முடியாது. அப்ப இதை வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட we need an answer. ஏன்னா don't brush aside that question. It's a very important question she has raised. It is not for normal children she is asking. She is asking for a mentally challenged child. So அந்த கொஸ்டின் வந்து நம்ம வந்து ரொம்ப சீரியஸா கன்சிடர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா we are talking about inclusion. ஓகே, இன் சைக்கோசோஷியல் கேர் நம்ம இன்க்ளூஷன் பத்தி பேசும்போது இந்த ஒரு சேலஞ்ச் இருக்கு. ஐ திங்க் சங்கீதா இஸ் ரேஸ்ட் a very important question. So I think we have to keep that in mind. சரி, ஓகே. டாக்டர் அரவிந்த், are you back? கேக்குதுங்களா? சரி, ஓகே. நம்ம அத நீங்க சொன்ன மாதிரி இப்போ சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க்ல அது மாதிரி ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறவங்க ஒருத்தங்களே வச்சு நம்ம ஒரு பதிலை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவோம். அவர் வீடியோ தெரியுது, ஆனா நம்ம பேசுறது எதுவும் கேட்கற மாதிரி தெரியலன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் பேசுங்க டாக்டர் அரவிந்த், பேசுங்க. சார் உதயகுமார். சொல்லுங்க உதயகுமார். டவுட்டா? நீங்க சொன்ன மாதிரி இப்போ லாக்டவுன் முடிஞ்சு திருப்பி ஸ்கூல் ஓபன் பண்றது எப்போங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. ஓபன் பண்ணாலும் கூட நமக்கு கவர்மெண்ட் நிறைய கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க, நம்ம எப்படிலாம் இருக்கணும், நம்ம என்ஜிஓஸ்லாம் வந்து முதல்ல ஸ்கூல்ஸ்ல போயிட்டு பழையபடி செய்ய முடியுமா அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் கூட இருக்குது. வணக்கம். சாரி, நான் அதை சைலண்ட்ல வச்சிருந்ததுனால கேட்கல. உங்க மைக் வந்து மியூட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, அதை அப்படியே அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம். அந்த அந்த ரைட் அந்த 3 டாட் இருக்கு, அதுல பாருங்க, ரைட் டாப் கார்னர்ல. அல்லது வந்து கீழே இருக்கிற 3 பட்டன் இருக்கு இல்லையா? லெஃப்ட்ல இருக்கிறது மைக்கு, சென்டர்ல இருக்கிறது ரெட் பட்டன், ரைட் எண்ட்ல இருக்க வீடியோ.
ஆமா. உங்களுக்கு வீடியோ அன்மியூட்டட் இட். வீடியோ வருது. வீடியோ வருது. பட் மைக் இருக்கு இல்லையா? அதுலயும் ஒரு முறை அன்மியூட் பண்ணுங்க பாப்போம். பண்ணிட்டேன் சார். இட் இஸ் நாட் இட் இஸ் இல்ல. அன்மியூட்டட். அரவிந்த் இப்ப கேக்குது அரவிந்த். கேக்குது, பேசுங்க. இப்ப கேக்குது அரவிந்த். நான் பேசுறது கேக்குது. ஆமா ஆமா ஆமா. கேக்குது இதுலயே அரவிந்த். கேக்குது. கேக்குது. மீட்டிங்லயே கேக்குது. சொல்லுங்க. ஓ அப்படியா? பட் ஐ அம் நாட் ஏபிள் டு ஹியர் எனி ஒன் ஆஃப் யூ. உங்க இப்ப ஸ்பீக்கர் ஏதாவது இந்த வால்யூம் குறைச்சு வச்சிருக்காங்களா தெரியல. ஸ்பீக்கர் பாருங்க. இப்ப யார் சார் பேசிட்டு இருக்கா? இல்ல இப்ப ஆக்சுவலா வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. இப்ப உதாரணத்துக்கு மென்டலி சேலஞ்ச் சில்ட்ரன் இருக்காங்க. அந்த இப்ப அவங்கள வந்து இது மாதிரி என்ஜிஓ ஸ்டாஃப் எல்லாம் பார்க்க போனாங்கன்னா ஒரு பிசிக்கல் டச் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஆஃப்டர் த கோவிட் சிச்சுவேஷன் வந்து நாம வந்து we will keep the physical distance. அப்போ வந்து அவங்க ஸ்டில் எக்ஸ்பெக்டேஷன் அதை எப்படி டீல் பண்றது அப்படின்னு கேட்டாங்க. நீங்க அத நீங்க நம்ம அந்த கேள்வி எல்லாருக்குமே கேட்டுடுச்சு. இந்த பதில் நீங்க சொன்னீங்கன்னா இப்ப நான் பேசுறது கேக்குதுங்களா உங்களுக்கு? அந்த மாதிரி ஓகே நான் பேசிடுறேன். ஐ அம் நாட் ஷூர் வெதர் ஐ அம் ஏபிள் டு. ஓகே நான் அப்படியே சொல்றேன் நானு. See இது வந்து சார் ஐ அம் ஆன்சரிங் ஓகே ஃபார் தி क्वेश्चन. எஸ் நீங்க அப்படியே டைரக்டா அதே கூட பேசலாம். Yes. இப்போ mentally retarded children definitely they will have that physical touch, but it need not be only through the field workers like us. For example, the family members also can be taught about this thing. And physical distancing in solron, but once when we are very sure that either me nor the child don't have COVID-19, and whether before touching and after touching and wearing the mask, if we are able to touch the child, there is no problem in that, because wearing the mask and before touching cleaning our hands, and then even after touching cleaning the hands by playway method also, the children also can be given that sanitizers. Okay, so in that way there are no chances for that thing to get transmitted, because even at home we are there, it doesn't mean that at home we are not touching each other and other things. Only thing is, before getting into the house I need to keep myself clean. Before outside I should have worn my mask, so that I don't have any chances of getting transmitted during the time of going out and coming. And that partly the testing of every other person also would help. And of course, unfortunately now not everyone is being tested, but these are all the precautions. With the precautions, these things can be done. There's nothing wrong with just by touching the child itself is not wrong, but before that, are we keeping ourselves clean, and then are we covering our mouth with the face with the mask? All those things matters. It is only through COVID-19. சரி, ஓகே. டாக்டர் சொன்னது எல்லாருக்கும் கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? இப்போ ஓகே. உதயகுமார், நீங்க என்ன ஏதாவது ஆன்சர் சப்ளிமெண்ட் பண்ண வந்தீங்களா, அல்லது வந்து எதுவும் கேள்வி இருக்குங்களா? சார் இல்ல அதுதான் சார் நான் சொல்ல வந்தேன். நீங்க சொன்ன விஷயம் தான். திருப்பி லாக்டவுன் முடிஞ்சு நம்ம வந்து பழையபடி நம்ம ஒர்க் பண்ண முடியுங்கிறதுலயே நிறைய சிக்கல் இருக்குது. இப்போ கவர்மெண்ட் வந்து என்ன கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க, நம்மள வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு சார். அதுதான் சொல்ல வந்தேன். ஓகே, நம்ம மணி 1:15 ஆயிடுச்சு. 1/4 மணி நேரம் எக்ஸ்ட்ராவே ஆயிடுச்சு. ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? சார் லைன்ல இருக்கேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ பேசுறது நாங்க பேசுறது கேக்குதுங்களா? இல்ல சார், வாட் எவர் யூ ஆர் டாக்கிங், அவர் ஜேம்ஸ் சார் எல்லாம் கூட பேசிட்டு இருந்தாரு. ஐ எம் நாட் ஏபிள் டு ஹியர் எனிதிங். ஐ வாஸ் ஒன்லி சீயிங், maybe I don't know what is the issue from my side. Both of course video also I have switched on, audio also is on, mic is also on. I am not sure what is the reason. நாங்க பேசுறதானே உங்களுக்கு கேக்குது இல்லைங்க சார்? அரவிந்த், நீங்க பேசுறது கேக்குது. I am not sure. anyway கூட ரெஸ்பாண்ட் பண்றாரு. பேசுறது நல்லா கேக்குதுங்க. ஓகே.
இப்போ நம்ம முடிச்சிடலாம் இல்லையா தாமஸ் நம்பி? ஃபைன் சார், ஃபைன் சார். எஸ் எஸ் I think it's time to conclude, Victor. Yeah. ஓகே. நம்ம அப்பதான் பொதுவுல இந்த ட்ரைனிங் ஹால்ல உங்களுக்கு சொல்ல முடியல டாக்டர் அரவிந்த். No problem sir, no problem. Okay. On behalf of all the participants, I thank you very much. Thank you. Yeah, for giving your consent to be the resource person today. Yeah. And Hope it was useful. Actively listening. அது வந்து ஒரு கூட தொய்வு ஏற்படல. அந்த இந்த டெக்னிக்கல் ஸ்லாக் மட்டும்தானே ஒழிய மற்றபடி பிரசன்டேஷன் வந்து எந்த வகையிலையும் தொய்வு ஏற்படல. மிக இன்ட்ரெஸ்டிங்கா போனீங்க. நிச்சயம் வருங்காலத்துல உங்களுக்கு நிறைய பணி இருக்குன்னு நினைக்கிறேன் தமிழகத்துல. இந்த மாதிரி பல்வேறு நீங்க இந்த பயிற்சியை நடத்த வேண்டியிருக்கோம். ஆகவே பங்கேற்பாளர்கள் சார்பாகவும் ஹோப் சார்பாகவும் ILP சார்பாகவும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ. பாய் அரவிந்த், வெல் டன். பாய் விக்டர், வெல் டன். ஓகே. அவரு திரும்ப லைன்ல வந்திருக்காரு. கேக்குதுங்களா அவரு? நீங்க கடைசியா பேசுறது கேட்டுச்சு எல்லாருக்குமே. பாய் விக்டர். ஓகே பாய். நாளைய நிகழ்ச்சி எல்லாமே சிறார்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி. அவங்க வந்து அந்த குழந்தை உரிமை அமைப்புகள் அல்லது குழந்தை பங்கேற்பு அமைப்புகளை எப்படி ஏற்படுத்தினாங்க, என்னென்ன நடவடிக்கைகளை செய்தார்கள், அதன் மூலமாக என்னென்ன சாதனைகள் செய்தார்கள் என்பதை பற்றிய பகிர்வு. ஆகவே எல்லாரும் நாளைக்கு 11 மணிக்கு திரும்ப இதே இடத்திற்கு வந்து விடுங்கள். நன்றி, வணக்கம்.